Okay, start பண்ணுங்களா? Sir. Okay, sir. Okay. So we all know this, how to create a volume in a hard disk and how to manage it. Okay. So your volume is nothing but a storage unit created on a disk, which can be operated by your operating system like Windows Server or Linux. Ultimately, the usage of volume is so where you can store your personal files and folders. அப்போ ஒரு வால்யூம் என்றது ஒரு ஸ்டோரேஜ் யூனிட், இது ஒரு யூனிட். ஓகே, இது ஒரு ஸ்டோரேஜ் யூனிட், இது ஒரு ஸ்டோரேஜ் யூனிட். So similarly, you creating a storage unit with the help of your operating system and you making as visible in your My Computer window. So then you can start storing files, folders. Okay. It is like a partition, but it may span across multiple disks in advanced setups. So இதுதான் actually spanned volume. Spanning அப்படினாலே you can create a volume, but the actual volume storage unit is not going to be in single disk. From the multiple disk you can put together and create a volume. இது spanned volume ல மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். In advanced setups, so we'll see this. How can we achieve that? Okay. A simple volume is nothing but a C drive, D drive, E drive, G drive. So இது எல்லாமே பார்த்தீங்கன்னா simple volumes. A volume which can be created within the basic disk type. Basic disk type ல create பண்ணக்கூடிய எல்லா பார்ட்டிஷனுமே நம்ம என்னன்னு சொல்லலாம், simple volumes சொல்லலாம். So simple volumes are used for personal uses. Okay. So now, as we seen type of disk ல basic disk நம்ம பார்த்திருக்கோம். Okay. For dynamic disk, I will show you the dynamic disk. So let me come down. I will go to one of my PC. So right click, run. So current OS version 2019 is running on disk mgmt.msc. So the command is disk mgmt.msc. This is the command. Sir, இப்போ இந்த கம்ப்யூட்டர்ல நியூவா ஒரு 2 டிஸ்க் அட்டாச் பண்ணிருக்கேன் சார். ஓகே, புதுசா வாங்கி நான் அட்டாச் பண்ணிருக்கேன். ஸோ நியூலி ஐ பர்ச்சேஸ்ட் அட்டாச் டு த கம்ப்யூட்டர். இப்போ இந்த கம்ப்யூட்டர் கேட்குறாரு, என்னன்னு கேட்குறாரு சார், எம்பிஆர் வேணுமா ஜிபிடி வேணும்? எம்பிஆர் இஸ் அட்வான்ஸ்ட், நீங்க சாரி ஜிபிடி இஸ் அட்வான்ஸ்ட். ஸோ நீங்க ஜிபிடியே யூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் வால்யூம் ஸ்பேஸாக இருந்தால் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லெஸ் தென் 1 TB இருந்தால் கூட யூ கேன் யூஸ் ஜிபிடி. MBR is maximum 2 TB. அப்போ என்னோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட டிஸ்க் ரொம்ப லிமிடெட் ஸ்டோரேஜ், ஒரு 4 GB ஸ்டோரேஜில் நான் டிஸ்க் வாங்கியிருக்கேன். ஓகே, ஸோ நான் MBRே நான் சூஸ் பண்ணிக்கலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ டிஸ்க் 2, டிஸ்க் 3 அடிஷ்னலாக நான் இப்போ இந்த மிஷினோட அட்டாச் பண்ணியிருக்கேன் சார். சரியா? சரி, ஓகே. ஸோ இது டிஸ்க் 0, இது என்னுடைய ஃபிசிக்கல் ஹார்ட் டிஸ்க். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹார்ட் டிஸ்க் attached to the machine. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு EFI சிஸ்டம் பார்ட்டிஷன் இருக்கா? இது வந்து ஜிபிடி டேபிளில் இருக்குது. இந்த பேசிக் டிஸ்க் பார்த்தீங்கன்னா ஜிபிடி டேபிளில் இருக்காரு. ஸோ அதனால தான் உங்களுக்கு EFI அப்படின்னு ஷோ பண்ணுறாரு. ஸோ EFI மாடலில் இருக்காது, MBR மாடல் கிடையாது. ஸோ ஹியர் யூ கேன் சி பார்ட்டிஷன் ஸ்டைல் என்னவா இருக்குது,
GUID partition table இருக்கு. ஸோ என்னுடைய பேசிக் டிஸ்க் ஃபர்ஸ்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா GPTல இருக்கு. Just forgot about the second disk. It's a temporary storage. இது விட்டுருங்க. ஓகே, ஸோ இது வந்து Azure VM நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால இந்த temporary storage will be created only for Azure VMs, not for the on-premise Windows machines. Okay, ஸோ அதை நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கங்க. Just forget about it. அண்ட் டிஸ்க் 2 4GB இருக்கு, டிஸ்க் 3ல ஒரு 4GB இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பேசிக்கா இருக்காரா? சரி, பேசிக்கா இருக்கா? ஸோ ரைட் கிளிக், convert to dynamic disk. You can say convert to dynamic disk. ஸோ அட் ஏ டைம் நான் ரெண்டு டிஸ்க்கு நான் டைனாமிக் டிஸ்கை கன்வெர்ட் பண்ணிடுறோம். சரி, ஓகே. நவ் டிஸ்க் 2வும் டிஸ்க் 3யும் இப்போ டைனாமிக் டிஸ்கை கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த டைனாமிக் டிஸ்கை நான் எப்படி சார் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது? பேசிக் டிஸ்காக இருக்கும்போது what we have done, we created a partition and the partition was displaying in my computer, so we directly going there and creating files and folders. ஒரு டைனாமிக் டிஸ்கா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா how can we utilize it? இதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணணும்னா இது அன்அலோகேட்டட் ஸ்பேஸா இருக்கா? ஸோ இந்த அன்அலோகேட்டட் ஸ்பேஸை ஒரு வால்யூமா கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு. என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? சிம்பிள் வால்யூம் கிரியேட் பண்ணலாம், ஸ்பேண்ட் வால்யூம் இருக்கு, ஸ்ட்ரிப்டு வால்யூம் இருக்கு, மிரர்டு வால்யூம் இருக்கு. சிம்பிள் வால்யூம் இஸ் மோர் ஆர் லெஸ் வெரி சிமிலர் டு த கரண்ட் பார்ட்டிஷன் டிஸ்பிளேயிங் ஹியர். பேசிக் டிஸ்க்ல நீங்க எப்படி நார்மலா ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணீங்களோ அதுதான் சிம்பிள் வால்யூம். ஸோ இஃப் ஐ ரைட் கிளிக், சே சிம்பிள் வால்யூம், நெக்ஸ்ட் the total space 4GB going to consume completely. F drive, next NTFS file partition, okay, and say next, finish. So you created a simple volume. Okay, the color you can see. இப்போ my computer போற simple volume இங்க வந்துச்சுங்களா? Just go into there and you can create a files and folders. So this is very similar to basic disk volume, simple volume in dynamic. பட் இதை நம்ம ரைட்காக யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த பார்ட்டிஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எங்க இருக்கு? டிஸ்க் 2ல இருக்கா? டிஸ்க் 2 ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா 100% there is no data. டேட்டாவே இருக்காது. We don't have any redundancy. So simple volume, always remember we don't have a redundancy for simple volume. So I am deleting this. I don't want simple volume. So we're going to understand now spanned, stripped, mirrored. In the mono types, okay. So let me minimize this, maximize this one. So the first type of disk what we're going to understand is spanned volume. Spanned volume la first அவர் என்ன சொல்றாருன்னா combine two or more ஒரு hard disk இல்ல more than one hard disk, more than one physical disk, okay, more than one physical disk ஒரு லாஜிக்கல் வால்யூமா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. How this looks like means, இப்போ என்கிட்ட ஒரு 1 TB hard disk இருக்குன்னு வச்சுக்கோங்க. And I have another 1 TB hard disk. Both are physical disk. The ரெண்டு physical disk நீங்க attach பண்றீங்க. Okay. டைனாமிக்கா கன்வெர்ட் பண்றீங்க. டைனாமிக் டிஸ்கா கன்வெர்ட் பண்றோம். நெக்ஸ்ட் இதை ஸ்பேண்ட் வால்யூமா கிரியேட் பண்றோம். ஸ்பேண்ட் வால்யூமா கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 1 + 1 totally you will be getting 2 TB storage. ஒரு வால்யூமுக்கு 2 TB storage உங்களுக்கு வரும். So you're going to merge multiple physical hard disks and put it in one single volume. The very beauty thing is the last point, spanned volumes can be extended by adding more disk. ஒரு வாட்டி நீங்க ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதெல்லாம் கிடையாது. You can add one more time.
you can add it to there. So flexibly you can expand your volumes. ஒரு fixed size மாதிரி இருக்கா. So 2 TB நான் ஆல்ரெடி நான் ஸ்பேண்ட் வால்யூம் கிரியேட் பண்ணிட்டேன் சார். another 1 TB எனக்கு இப்போ புதுசா ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கு. I want to merge with that. You can flexibly extend at any time. But there might be a downtime. Downtime கண்டிப்பா தேவைப்படும். You have to put the server down and you can make it out. Okay. The second point பாருங்க, when you write data to a spanned volume, இப்போ ஒரு ஸ்பேண்ட் வால்யூம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அந்த ஸ்பேண்ட் வால்யூம்ல ஒரு ஃபைல் நீங்க கிரியேட் பண்றீங்க. டேட்டா இஸ் ரிட்டன் சீக்வென்ஷியலி அக்ராஸ் டிஸ்க். யூ கேன் see here இது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க் 1, டிஸ்க் 0, இது டிஸ்க் 1, ரைட்? இப்போ இது என்ன நடக்குது அப்படின்னா இந்த 2 டிஸ்க்கும் சேர்த்து ஒரு வால்யூம் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. 2 TB இருக்குன்னு வச்சுக்கோ. பட் இந்த 2 TB வால்யூம்குள்ள நீங்க கிரியேட் பண்ற ஃபைல் ஃபர்ஸ்ட் எந்த டிஸ்க்ல போய் ஸ்டோர் ஆகும்னா டிஸ்க் 0ல இருந்து தான் ஸ்டோர் ஆகும். இப்போ இந்த டிஸ்க் 0 ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா அப் டு A1ல இருந்து A9 வரைக்கும் கிரியேட் ஆயிடுச்சு. எப்போ இந்த டிஸ்க் 0 ஃபுல் ஆகுதோ தென் இட் கோஸ் டு டிஸ்க் 1. அப்போ இங்க என்ன சொல்றாரு, நோ ஃபால்ட் டோலரன்ஸ். இஃப் எனி ஒன் டிஸ்க் ஃபெயில்ஸ் you lose all data on the span volume. Exactly, you will be losing. Disk 0 failure ஆயிடுச்சு அப்படின்னா disk 0 ஸ்டோர் பண்ணக்கூடிய எல்லா டேட்டாவும் சேர்ந்து போயிடும். ஸ்பேண்டை பொறுத்த வரைக்கும் பார்ஷியலி டிஸ்க் 0ல ஒரு 50% டேட்டா, டிஸ்க் 1ல ஒரு 50% டேட்டா. ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணாருன்னா அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு 50% டேட்டா ரெக்கவரி கிடைக்கும். பட் ஸ்பேண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பேண்டோடைய ultimate design எதுக்காக அப்படின்னா span volumes at any time you can expand the additional storages into single volume. additional physical disk நீங்க ஆட் பண்ணி ஒரு சிங்கிள் வால்யூமா கிரியேட் பண்ணலாம். expand பண்றதுக்கு ரொம்ப flexible. சார் இதுதான் ரைட் 0 சொல்லுவாங்களா சார்? ஆமா சார், இது ரைட் 0. Actually உங்களுக்கு so let me minimize this. You right click here, in the வரும் சார் 0 1 sorry 0 1. ஸ்பேண்ட் வந்து எந்த ரைட்லயும் வராது சார். ஸ்ட்ரிப்டு வந்து 0, மிரர்டு வந்து 1ன்னு சொல்லுவோம். ஸ்பேண்டுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் ரைட் கிடையாது. ரைட் 0 ஸ்ட்ரிப்டு, ரைட் 1 வந்து மிரர்டு, ரைட் 5ன்றது ஸ்ட்ரிப்பிங் பிளஸ் பேரிட்டின்னு சொல்லுவாங்க, அதை நம்ம பார்க்கலாம். பட் ஸ்பேண்ட் வந்து ஸ்பெசிஃபிக் ரைட் வேல்யூ கிடையாது ஸ்பேண்டுக்கு பொறுத்தவரை. ஓகே, சிம்பிள் அண்ட் ஸ்பேண்டுக்கு ரைட் வேல்யூ கிடையாது. ஏன்னா அங்கே உங்களுக்கு வந்து டேட்டா ரிடண்டன்சி இல்லை. அட்லீஸ்ட் மினிமல் ரிடண்டன்சி இருக்குமான்னு பார்த்தா அது கூட கிடையாது. ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு டிஸ்க் ஃபில் ஆனதுக்கு அப்புறமா தான் இன்னொரு டிஸ்க்குக்கே போறார். அப்படின்னும் போது நீங்க ஃபில் பண்ற டிஸ்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா there is no data. ஸோ அதனால ரிடண்டன்சி கான்செப்டுக்கு சூட்டபிளா இல்லாத வால்யூமா இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்பேண்டை ரைடா கன்சிடர் பண்றது இல்லை. ரைட் வேல்யூஸ்ல ஸ்டார்டிங் வேல்யூ ஸ்பேண்டு கிடையாது, ஸ்ட்ரிப்டுல இருந்து தான் ஸ்டார்டிங் வேல்யூ. ஓகேங்களா? பண்ண முடியல. ரிமோட் டெஸ்க்டாப். ஓகே, I can minimize now. So இப்போ இந்த ஸ்பேண்ட் வால்யூம் கிரியேட் பண்ணலாமா சார்? இப்போ can show you how to create this. So go to disk management. So we have the disk 2, disk 3 irka, 4GB irka. So just right click here, new spanned volume. Next, இப்போ spanned volume la minimum 2 disk வேணும். Okay, so அதனால I am choosing the
disk 3 as well, add it to right hand side. But disk 2, disk 3 ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். டோட்டல் ஸ்பேஸ் அவரே சொல்லிட்டா இருப்பாங்க, 8186 MB. I'll say next, இதுக்கு ஒரு டிரைவ் லெட்டர் நம்ம கொடுத்துடலாம், F. Next, next, finish. So the operation you selected will convert disk basic disk. இப்போ disk 2 பேசிக்கா இருக்கு, அது வந்து டைனாமிக்கா ஆட்டோமேட்டிக்கா மாறும். ஸோ டைனாமிக்கா கன்வெர்ட் ஆயிடுச்சா? ஸ்பேண்டுக்கு ஒரு கலர் இருக்கு சார், கொஞ்சம் டார்க், இது வயலட் கலரா. ஸோ similar to that. So now go to my computer. Okay, so till now it's going on, the percentage is going on. இனிஷியலா ஒரு விண்டோ ஓபன் பண்ணீங்க, இனிஷியல் டிஸ்க் மேனேஜ்மெண்ட். அந்த விண்டோக்குள்ள எப்படி செட் பண்ணீங்க? இதுவா சார்? இல்ல சார், லைக் அந்த வால்யூம்ஸ் இருக்கிற அந்த விண்டோலயே ஃபர்ஸ்ட் ஒரு விண்டோ ஓபன் பண்ணீங்க, அது எப்படி ஓபன் பண்ணீங்க பார்க்கல. லைக் இனிஷியலா ஒரு விண்டோ ஓபன் பண்ணீங்க, லைக் ஃபர்ஸ்ட் ஒரு டைனமிக் இது கிரியேட் பண்றதுக்கு. ஜஸ்ட் ரைட் கிளிக் இங்க, கன்வெர்ட் டு பேசிக், கன்வெர்ட் டு டைனமிக், இந்த ஆப்ஷனா? ஓகே ஃபைன் நான் பார்க்குறேன். இல்லை இனிஷியலாக நான் உங்களுக்கு ஷோ பண்ணது வந்து ஒரு பேசிக் டிஸ்க் டைனாமிக்காக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு காமிச்சேன். ஸோ தென் வந்து ஒரு அன்அலோகேட்டட் ஸ்பேஸில் ஒரு வால்யூமாக எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ வேறு ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருக்கணும்னு தெரியலப்பா. ஓகே, ஸோ நவ் யூ கேன் சி இயர் எஃப் ட்ரைவ் இப்போ 8 GB ஸ்டோரேஜ் இருக்கா. ஆனால் இந்த எஃப் ட்ரைவ்க்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணுற டேட்டா எப்படி எந்த ஆர்டரில் ஸ்டோர் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு டிஸ்க் 2 ஃபில் பண்ணும், 100% ஃபில் ஆனதுக்கப்புறம் டிஸ்க் 3க்கு வரும். ஸோ இதோட கான்செப்ட் எதுக்காக அப்படின்னா, மல்டிபிள் ஃபிசிக்கல் டிஸ்கை மர்ஜ் பண்ணி ஒரு சிங்கிள் ஸ்டோரேஜ் யூனிட்டாக கொண்டு வரது தான் ஸ்பேண்டோடைய கான்செப்ட். ரைட்டுக்கும் ஸ்பேண்டுக்கும் சம்மந்தமே, ஏன்னா 0% ஃபால்ட் டாலரன்ஸ் பார்த்தீங்கன்னா 0% பண்ணும், 0 ஃபால்ட் டாலரன்ஸே கிடையாது. ஸோ நோ கேரண்டி டேட்டா. ஸோ ஈவன் சிங்கிள் பர்சன்டேஜ் ஆஃப் டேட்டா கூட உங்களால் ரெக்கவர் பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா இப்போ எஃப் ட்ரைவ் ஃபுல்லாகவே டவுன் ஆகிடுச்சு, அதுக்குள்ளே தான் எல்லா டேட்டாவுமே இருக்குது. இன்னும் இந்த டிஸ்க் 2க்குள்ள டிஸ்க் 3க்குள்ளே நான் ஃபில்லே பண்ணலை அப்படின்னா எல்லா டேட்டாவும் போயிடும். ஸோ ஸ்பேண்டோடைய கான்செப்டே வந்து டு மர்ஜ் மல்டிபிள் ஃபிசிக்கல் டிஸ்க் டுகெதர் அண்ட் மேக் இட் அஸ் அ சிங்கிள் லாஜிக்கல் ட்ரைவ், சிங்கிள் ஸ்டோரேஜ் யூனிட். இது புரியுதா சார்? Any questions? So next, இதுதான் சார் ஸ்ட்ரிப்டு வால்யூம் ரைட் 0. ஸ்ட்ரிப்டு வால்யூம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸ்பேண்டில் இருக்கக்கூடிய டிஃபெக்ட் என்ன அப்படின்னா, அங்கே 100% டேட்டா லாஸ் இருக்கு, இதில் கொஞ்சம் மினிமல் டேட்டா லாஸ் இருக்கும். எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஸ்ட்ரிப்டு வால்யூம் ஸ்பிளிட்ஸ் and write data evenly across 2 or more disk. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இவரு ரைட் 0ல ஓகே, இது ஒரு டேட்டா, இந்த டேட்டாவுடைய நெக்ஸ்ட் ஆஃப்செட் எங்க இருக்கும், செகண்ட் டிஸ்க்ல இருக்கும். அந்த டேட்டாவுடைய நெக்ஸ்ட் ஆஃப்செட் எங்க இருக்கு, தேர்ட் டிஸ்க் 1ல, நெக்ஸ்ட் டிஸ்க் 2, இந்த மாதிரி மாத்தி மாத்தி. ஸோ அப்போ டோட்டலா 50% இங்கேயும் 50% இங்கேயும் ஸ்டோர் ஆகுது. Any one disk fails, you will be having 50%. Correct? But இங்க fault tolerance வரும்போது, if any one disk fails, all data is lost. சார் இப்போ ஒரு 1 GB ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு வீடியோ ஃபைல். சரியா? இந்த 1 GB வீடியோ ஃபைல்ல சின்ன சின்ன பிளாக்ஸ், சின்ன சின்ன ஸ்ட்ரைப்னு சொல்லுவாங்க. ஈச் ஸ்ட்ரைப்ஸ் டேட்டா இஸ் டிவைடட் இன்டு ஸ்மால் பிளாக்ஸ். ஒரு பிளாக்கையும் ஸ்ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
each stripe is written simultaneously to different disk. அப்போ இந்த 1 GB ஒரு 1000 stripes டிவைட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அதுல 500 stripes இங்க இருக்கும், 500 stripes இங்க இருக்கும், ஈக்குவல்லி டிஸ்ட்ரிபியூட்டட். சூப்பர். ஆனா ஒரு டிஸ்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா 50% டேட்டா தான் இருக்கு. இந்த 50% டேட்டா வச்சுட்டு ஒரு வீடியோவை உங்களால கம்ப்ளீட்டா ஃபார்மட் பண்ணி யூ மே நாட் பி வியூ த வீடியோ. இந்த வீடியோவே கரெக்ட் ஃபார்மட்ல இருக்காது. ஸோ அதனால தான் அவர் என்ன சொல்றாருன்னா ஆல் டேட்டா இஸ் லாஸ்ட். எனி ஃபைல், வீடியோ ஃபைல் மட்டும் இல்லை, ஒரு ஆடியோ ஃபைல் எடுத்துக்கோங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷனோட டேட்டா பேஸாக இருக்கலாம். Any file if you take, the half of the portion will be recovered, but that is not enough to execute the data. அந்த டேட்டாவை எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம்ல நம்ம போய் பார்க்க முடியாது. ஓகே, ஸோ இங்க இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரெயின் என்ன அப்படின்னா cannot add more disk to one's existing stripped volume. ஒரு வாட்டி நீங்க stripped volume கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா you may not be having option to add multiple disks. இப்போ கரெக்டாக என்கிட்ட 2 டிஸ்க் நான் ஸ்ட்ரிப்டாக நான் கிரியேட் பண்ணிட்டேன். தேர்டாக ஒரு டிஸ்க் இருக்குது, அதையும் நான் வந்து ஸ்ட்ரிப்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா தட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ உங்களுக்கு தேர்ட் டிஸ்க் ஆட் பண்ணோம்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு ஸோ நியூலி யூ ஹேவ் டு கிரியேட் எ ஸ்ட்ரிப்டு வால்யூம். புரியுதா சார்? ஸோ லெட் மீ கோ டு மை மிஷின். இதை டெலீட் பண்ணிடலாமா? ஸோ ஜஸ்ட் டெலீட் திஸ். ஸ்பேண்ட் வால்யூமாக கிரியேட் பண்ணதை டெலீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பேசிக்காக இருக்குது, இதை நான் டைனாமிக்காக கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஏன்னா ஒரு வாட்டி நீங்கள் டைனாமிக் டிஸ்கில் இருக்க வால்யூம் டெலீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பேசிக்காக மாறிடும். ஸோ அதை நான் திரும்பவும் டைனாமிக்கு கொண்டு வரேன். நான் ஒரு ரைட் கிளிக், ஸ்ட்ரிப் டு வால்யூம், நெக்ஸ்ட். ஸோ இந்த தேர்ட் டிஸ்க் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சாரி, ஆட் நெக்ஸ்ட் சேம் கான்ஃபிகரேஷன். ஸ்பேண்டுக்கு என்ன பண்ணுமோ அதே தான், ஜஸ்ட் ஐம் செலக்டிங் த ஆப்ஷன் ஸ்ட்ரிப்ட், அவ்வளோதான். ஸோ இது ஸ்ட்ரிப்டுக்கு ஒரு கலர் மாறிடுச்சு. சதீஷ், இப்போ இந்த ரெய்டு நம்ம பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது அந்த டிரைவ் லெட்டர்ஸ் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், கரெக்டா? சப்போஸ் இப்போ நீங்க எஃப் கிரியேட் பண்ணது வந்து எனக்கு ஸ்ட்ரிப்ட்ல இருக்கு, இல்ல சப்போஸ் ஜிலனா இதுக்கு முன்னாடி பண்ண அந்த only the administrator IT team will know which are the disks added as spanned stripped volumes. Write volumes ஏதோ என்னென்ன டிஸ்க் கிரியேட் ஆயிருக்குன்றது, so only the administrator knows about that. ஓகே ஓகே. எண்ட் யூசருக்கு அது எதுவுமே தெரியாது. எண்ட் யூசரை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சி டிரைவ் ஹைட் பண்ணிடுறேன். ஓகே, இட்ஸ் வெரி சிம்பிள் டு ஹைட் த சி டிரைவ். ஸோ நான் என்ன பண்றேன்னா let me go to here. C drive இருக்கா, change drive letterல just I'm removing the drive letter. Yes, current boot files. It's not okay. இது group policy வழியா பண்ணலாம். ஓகே, ஸோ drive letter ரிமூவ் பண்றது. இப்போ as a user என்னோட மை கம்ப்யூட்டர்ல C drive இல்லை, இது எதுவுமே இல்லை, ஒரே ஒரு டிரைவ் தான் இருக்கு. ஸோ அந்த டிரைவ்ல ஒரு ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்றாரு. பேக் எண்ட்ல அது ஸ்ட்ரிப்டா இருக்கா, இல்லை ஸ்பேண்டா இருக்கா, இல்லை ரைட் ஃபைல்ல இருக்கா, எதுவுமே தெரியாது. வி டோன்ட் நோ எனிதிங் அபௌட் தட். ஓகே, ஸோ நம்மளுடைய டேட்டா ரிடண்டன்சிக்கு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விச் டைப் ஆஃப் வால்யூம்ஸ் அந்த வால்யூம்ல சேவ் பண்ற ஃபைல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆகும். ஆமா, இன் பேக் எண்ட் இட் வில் பி சேவ்ட், டிஸ்ட்ரிபியூட்டட். ரெண்டு டிஸ்க்லயும் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும் இன் ஸ்ட்ரிப். ஓகே, so now you can see the F drive was created, right? So very similar to this, we're going to understand the mirrored volume. இதை நான் delete பண்ணிடுறேன். Once again basic மாறிடுச்சு. So dynamic convert பண்ணிக்கலாம். So disk 3. Most of the small business companies, they are using the next type of write concept, mirrored volume, mirroring. ரொம்ப ஸ்மால் பட்ஜெட், டேட்டா ரிடண்டன்சி வேணும் சார் அப்படின்னா மிரரிங். மினிமம் 2 டிஸ்க் இந்த வேலை முடிச்சது. மினிமம் 2 டிஸ்க்
maximum you can increase it. Our data is going to mirror duplicate across 2 or more disks. இது எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, இப்போ லாஸ்ட் டைம் ரைட் ஜீரோல என்ன பண்ணோம், பிளாக் 1 இங்க பிளாக் 2 இங்கன்னு பார்த்தோம். பட் அப்படி கிடையாது, ஒரு டிஸ்க் ஃபுல்லாவே அவர் யூஸ் பண்ணிப்பாரு. ஓகே, அந்த டிஸ்கோடைய மிரர்டு காப்பி will be kept in disk 2. அப்போ disk 1 contains full copy of all data. அதோட எக்ஸாக்ட் மிரர் காப்பி பார்த்தீங்கன்னா disk 1ல இருக்கும். சாரி, ஐ திங்க் disk 2 தான் நான் எழுத மறந்துட்டேன். இது வந்து disk 2 contains an exact mirror of disk. சார் கரெக்ட் தான் சார். டிஸ்கவுண்ட் கரெக்ட் தான் சார். டிஸ்கவுண்ட் கரெக்ட் தான் சார். So mirror copy of disk 1. பட் இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்னெசரியா நம்ம என்ன பண்றோம், ஒரு டிஸ்க் எப்பவுமே ஹைடிலாவே இருக்கு. ஃபெயிலியர் ஆனாதான், ஃபெயிலியர் ஆகலைன்னா ஹைடிலாவே இருக்கும். சார் இப்போ சம்மர் சீசன்ல கரண்ட் கட் ஆகுதுன்னு இன்வெர்டர் போட்டேன். நான் போட்டதுல இருந்தே இது வரைக்கும் கரண்ட் கட்டே ஆகும் 2 months. இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட், அந்த பேட்டரி, அது எல்லாமே ஹைடில் அப்படியேதான் இருக்கு. அதோட யூசேஜே இல்லை, இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை அதோட யூசேஜ். Similarly, if the company they feel unnecessarily we are wasting the data, 100% இல்லை, ஒரு single percentage கூட உங்களால டேட்டா ரெக்கவரி பண்ண முடியாது. The company has to invest. 100% டேட்டா ரெக்கவரி வேணும் அப்படின்னா பேக்கப்ல இருக்கக்கூடிய டிஸ்க் எல்லாமே ஐடிலா தான் இருக்கும், தேவைப்படும் போது தான் யூஸ் ஆகும். அதுக்காக போயிட்டு நம்மளா ஏதாச்சும் ஒன்று பண்ணி, சார் இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, டிஸ்க் 2 இப்போ ரன்னிங் சூப்பர், we got a redundancy perfectly working, அது மாதிரி நம்ம பண்ண முடியாது. ஸோ whenever the failure happens, we have the backup. ஸோ இதுல வந்து ஆட்டோமேட்டிக்காக பிக்கப் ஆகும், there is no down time. அதுதான் இதுல இருக்க ஒரே ஒரு பியூட்டி. எதனால ஸ்மால் பிஸ்னஸ் கம்பெனிஸ் வித் லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல மிரர்டு போறாங்க அப்படின்னா, டவுன் டைமே இருக்காது சார். நீங்க ஒரு வெப் பேஜ் ஓபன் பண்ணிட்டே இருக்கீங்க, அந்த வெப் பேஜோட டேட்டா பேஸ்ல ஏதோ ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டே இருக்கீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ற டிஸ்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கலி த ரெஸ்ட் ஆஃப் த டேட்டா வில் கண்டினியூ டு டவுன்லோட் ஃப்ரம் டிஸ்க் 2. எந்த ஒரு இன்டரப்ஷனும் இருக்காது, டவுன்லோட்லாம் ஃபெயிலியர் ஆகாது. And you can increase the mirrored copy more than 1 disk. 2 diskல நான் வச்சிருக்கேன், ரொம்ப சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட். 4 disk இருக்கு, 8 disk இருக்கு. Okay, you can increase it. So the major advantage is mirroring. சார் இப்போ 2 டிஸ்க்கும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன சார் பண்றதுன்னு ஒருத்தர் கேட்பார். ஓகே, நீ கேட்கலன்னா உங்களுக்குள்ள நீங்க யோசிக்கலாம், ரொம்ப கம்மியாக தானே சார் இருக்கு. சரி, ஒரு டிஸ்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இன்னொரு டிஸ்க்ல நம்மளுக்கு பேக்கப் இருக்கு. ஸோ நவ் வி ஹாவ் ஒன்லி 1 disk, ரைட்? ஆல்ரெடி ஒரு டிஸ்க் டவுன் ஆயிடுச்சு, பேக்கப் டிஸ்க்ல இருந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ பேக்கப் டிஸ்க் எப்போ ஃபெயிலியர் ஆகும் தெரியாது. அப்படி ஆச்சுன்னா 100% டேட்டா லாஸா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் ஒரு 2 டிஸ்க் ஆட் பண்ணிப்போமா? ஸோ ஸ்லோலி we can increase the number of disks. இன்னொரு டிஸ்க் ஆட் பண்ணிக்கலாம் மிரரிங்ல, or if you want you can increase more. ஓகே, புரியுதுங்களா சார்? ஸோ மிரரிங் வெரி சிமிலர் டு தட். நான் மிரரிங்ல உங்களுக்கு என்ன ஒரு சேஞ்சஸ் நடக்கும்னு பாருங்க. இப்போ நான் மிரரிங் கிரியேட் பண்றேன், 4 GB டோட்டலாக எவ்வளோ வந்தது? இதுக்கு முன்னாடி ஸ்பாண்டில் 8 GB வந்தது, மிரர் ஸ்ட்ரிப்ல நம்மளுக்கு ஒரு 8 GB கிடைச்சது. ஸோ நவ் லெட்ஸ் see what happens in mirrored. மிரர்ல நம்மளுக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் வரும் சார்? இங்க பாருங்க, 4 GB தான் வரும். ஏன்னா 4 GB ஹைடல், மிரர்டு காப்பி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாரு. அப்போ யூசபிள் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்லி 4 GB. வேற ஸ்பாண்ட் ஸ்ட்ரிப்பில் நம்மளுக்கு மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் வரைக்கும் யூஸ் பண்ணணும். ஆனால் மிரர்டில் அப்படி கிடையாது, ஆஃப் ஆஃப் த போர்ஷன் தான் யூஸ் பண்ண முடியும். வி ஷுட் பி ரெடி டு வேஸ்ட் த ஸ்டோரேஜ். ஆனால் அப்படி பார்த்தா நம்மளுக்கு 100% ரிடண்டன்சி இருக்கா? 100% நம்மளுக்கு பேக்கப்ஸ் இருக்கா?
ஸோ எனி கொஸ்டின் சார்? ஒரு வால்யூமுக்கு ஒரு கலர் வச்சிருக்காரு சார். விண்டோஸ் இதனால தான் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைனக்ஸ்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த வால்யூம் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஓகே சார் ஸ்ட்ரிப்ல பாத்தீங்கன்னா நீங்க அடிஷ்னலா பிசிக்கல் இது மெர்ஜ் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க, ரைட்? லைக் இருக்கிற இதை அழிக்காம, ரைட்? Additionally means after the stripped volume got created, you may not be have option to add it. But அதை delete பண்ணிட்டு புதுசா நீங்க கிரியேட் பண்ணும்போது you can attach all the physical disk. Yeah, I understand that. So மிரர்ல எப்படி சார்? மிரர்ல ஆட் பண்ண முடியும், மெர்ஜ் பண்ண முடியுமா? லைக் ஐ மீன் இருக்கிற டேட்டாவை அழிக்காம ஆட் பண்ண முடியுமா மிரர்ல? இல்ல, even mirrored also not possible, sir. Okay. So mirror during the time of creation, you should have to select the disk, number of disk. Okay. அதே மாதிரி சார் இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா டிஸ்க் 1, டிஸ்க் 2, டிஸ்க் 0ன்றது. ஸோ இப்போ எந்த டிஸ்கோட இது எதுல மிரர் ஆயிருக்குன்றது நம்ம டிசைட் பண்ண முடியுமா? எது எதுல மிரர் ஆகணும்ட்டு? இல்ல அது ஆர்டர்ல அப்படியே ஆயிடுமா? 2 என்னமோ 3ல 4 என்னமோ 5ல அப்படியே ஆகுமா ஆட்டோமேட்டிக்? கரெக்ட். இப்போதைக்கு நம்ம பார்த்த வரைக்கும் ஸ்ட்ரிப்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, சாரி ஸ்பேண்ட் ஒரு டிஸ்க் ஃபில் ஆயிடுச்சுன்னா தான் இன்னொரு டிஸ்க்கு போவார். இது ஸ்பேண்ட். ஓகே, அப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் செகண்ட் டிஸ்க் ஃபில் ஆகல அப்படின்னா அப்போ எல்லா டேட்டாவும் ஃபர்ஸ்ட் டிஸ்க்ல தான் இருக்கு. கரெக்டா? ஸ்ட்ரிப்டர் வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஆஃப் ஆஃப் த போர்ஷன் இது எவ்வளோ டிவைட் ஆகிருக்கு, இந்த ஸ்மால் பிளாக்ஸோட சைஸ் வந்து எக்ஸாம்பிள் 64 கேபியா இருக்கலாம். நீங்கள் 1 GB டேட்டாவை 64 கேபியா டிவைட் பண்ணால் ஹவு மச் ஆஃப் பிளாக்ஸ் வருது? ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ ஒரு 10,000 பிளாக் வருது அப்படின்னா அந்த 10,000 பிளாக்ஸை 5,000 பிளாக்ஸ் ஒரு டிஸ்க்லையும் another 5,000 பிளாக்ஸ் வந்து இன்னொரு டிஸ்க்லேயும் இருக்கும். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 1 GB டேட்டாவை இந்த ஸ்பேஸ் வரைக்கும் கட் பண்ணி இதில் ஸ்டோர் பண்ணேன், இந்த ஸ்பேஸ் இதில் ஸ்டோர் பண்ணேன், மேனுவலி we may not be saying that. This is going to be automated. நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி the system will divide. ஓகே, the smaller pieces 64 கேபியா இருக்கலாம், இல்லை 1 MB கூட இருக்கலாம். Depends on the hardware. நான் கேட்கறது என்னன்னா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டிஸ்க் 0, ரைட்? ஸோ டிஸ்க் 0லேருந்து அந்த ஆர்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எப்படி நடக்கும்னு கேட்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மிரர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ டிஸ்க் 0ல சேவ் ஆகுது, அதோடைய பேக்கப் டிஸ்க் 1ல அந்த மாதிரி சேவ் ஆகும். அப்புறம் டிஸ்க் 2ல ஒரிஜினல் டேட்டா, அப்புறம் டிஸ்க் 3ல அதோடைய மிரர்டு வெர்ஷன் அப்படி இருக்கும்போது 0+1 ஒரு கான்செப்ட் இருக்கு, ரைட் 0+1 ஸ்ட்ரிப்பிங் வித் மிரர்ட். பட் நான் இதை இங்கே கொண்டு வரல, பிகாஸ் விண்டோஸ் சர்வரில் நம்மளுக்கு சப்போர்ட்டட் வால்யூம்ஸ் வந்து 015 இதுதான் சப்போர்ட்டட் வால்யூம்ஸாக இருக்கு. ஸோ நீங்கள் சொன்ன கான்செப்ட் அதில் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஸோ அதில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுனா 0+1 ரைட் 10. என்ன சார்? ரைட் 10 சார், ரைட் 10. ரைட் 10 அது. ஆனால் அது இல்லை, விண்டோஸில் இல்லை. மினிமம் 4 டிஸ்க் வேணும். ரைட் 0+1 வந்து 10. ஸ்ட்ரிப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா 50% இங்கே இருக்கும், 50% இங்கே இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ ஏதாச்சும் ஒரு டிஸ்க் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா 50% டேட்டா ரெக்கவர் பண்ண முடியாது. 0+1ல என்ன நடக்கும்னா, ஸோ இந்த கம்ப்ளீட் டேட்டா இருக்குல்ல, இந்த 2 டிஸ்கில் இருக்கக்கூடிய டேட்டாவுடைய காப்பி அப்படியே இங்கே இருக்கும். 50% here, 50% here. ஸோ இது வந்து டிஸ்க் 0, இது டிஸ்க் 1, 2, இது வந்து 3. இப்போ டிஸ்க் 0 ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா டிஸ்க் 2ல இருந்து டேட்டா ரெக்கவர் ஆகும். டிஸ்க் 1 ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா டிஸ்க் 3ல இருந்து டேட்டா ரெக்கவர் ஆகும். சார் இது ரெண்டுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நத்திங் டு வரி. டிஸ்க் 2 + 3 100% டேட்டா ரெக்கவரி. சார் இது 3மே டவுன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது, அதான் ஃபெயிலியர். இது 3மே டவுன் ஆகிற அளவுக்கு ஒரு ஹார்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் தான் ஹார்ட்வேரை அப்கிரேட் பண்ணணும்.
சார் உங்களுக்கு கிடைச்சதுங்களா ஆன்சர்? ஏன் சார். ஆனா எனக்கு என்னன்னா, இப்போ எந்த டிஸ்க்ல ஒரிஜினல் டேட்டா இருக்கு, எதுல காப்பி இருக்குன்றது லைக் நம்மளால டிசைட் பண்ண முடியுமா? லைக் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? இதுல ஒரிஜினல் டேட்டா இருக்கணும், இதுல பேக்கப் இருக்கணும்ன்றது. இல்ல அது பை டிஃபால்ட் ஆர்டர் அதுவே எடுத்துக்கும். அது நம்ம ஆர்டர் அதை டிசைட் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்கா 0ல இருந்தே எடுத்துக்கும் சார். நம்ம டிசைட் பண்ண 0 முடியாது. 1 வந்து இந்த சினாரியோல 0+1 சினாரியோல 0 1 வந்து ஸ்ட்ரிப்டா இருக்கும். இதோட மிரர் காப்பி 2 3ல இருக்கும். இப்படிதான் நம்ம அந்த ஆர்டர் எடுத்துப்போம். ஆனா எப்போ ஃபெயிலியர் நடக்குதோ அப்போ இந்த ஆர்டர் சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிள், இப்போ டிஸ்க் 0 ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ டிஸ்க் 2ல இருந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாரா டேட்டா? அப்போ டிஸ்க் 2 டிஸ்க் 1 இது ரெண்டுமே ஆக்டிவா இருக்குமா? ஏன்? ஸோ இந்த ஆர்டர் எப்போ வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, நீங்க டிஸ்க் ஃபெயிலியர் நடக்கும்போது நீங்க எதிர்பார்க்கிற ஆர்டர்ல இருக்காது. அதனால தான் ரியல் டைம்ல இனிஷியல் டைம் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ல ஒரு ஆர்டர்ல தான் இருக்கும். பட் ஃபெயிலியர் நடக்க நடக்க என்ன ஆகும்னா, இந்த ஆர்டர் அவங்களாலே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்? புரியுது. ஸோ இது எப்படி இருக்குன்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஸோ லேட்டர் நீங்க என்ன பண்ணுவீங்க, இன்னொரு டிஸ்கை ஆட் பண்ணுவீங்க, ஒரு நியூ டிஸ்க் ஆட் பண்ணுவீங்க. அப்போ என்ன நடக்கும்னா, இது அப்படியே மாறிடும். ஸோ இது எப்படி மாறும் அப்படின்னா, இவங்க 2 பேரும் ஒரு ஸ்ட்ரிப்ல வந்துருவாங்க. டிஸ்க் 1 அண்ட் 2. டிஸ்க் 0வும் டிஸ்க் 3யும் ஒரு மிரர்ல வந்துருவாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் டேட்டா சென்டரை பொறுத்த வரைக்கும் எவ்ரி டே வந்து ஒரு ட்ராலி மாதிரி தள்ளிட்டு போவாங்க. அதெல்லாம் நீங்க அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹார்ட் டிஸ்க் ஃபுல்லாவே இருக்கும். பஞ்ச் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் இருக்கும். எங்கெங்கெல்லாம் வந்து ஹேம்பர் லைட்டோ இல்லை ரெட் லைட் மாதிரி இண்டிகேஷன் தெரியுதோ இம்மீடியட்டா அந்த சர்வரில் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்கை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அது ஹார்ட்வேர் ரைடாக இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேர் ரைடாக இருந்தாலும் சரி. ஹேம்பர் சிம்பிள் இருக்கவே கூடாது. அது இண்டிகேஷன் ஃபார் வார்னிங். ரெட் லைட் இருந்தால் இம்மீடியட் ரீப்ளேஸ்மெண்ட். ஹேம்பர் சிம்பிளில் இருக்கும்போது மோஸ்ட்லி வந்து அப்ளிகேஷன் டீமில் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த ஸ்டோரேஜ் கன்சியூம்ஷன் வந்து அப்ளிகேஷனால யூட்டிலைஸ் பண்ண முடியுதா, இல்லை ஏதாச்சும் ஸ்லோனஸ் இருக்கா, பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ மாதிரி இருக்கா அப்ளிகேஷன் சைடில். ஸோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு ஒரு வாட்டி ரீபூட் பண்ணியும் அது ஹேம்பர் கண்டினியூ ஆகுது அப்படின்னா தென் இமிடியட்லி ரீப்ளேஸ். ஓகே. இப்போ டேட்டா சேஞ்சஸ்லாம் பாசிபிளா சதீஷ்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டிஸ்க் 1 டிஸ்க் 2 எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு டிஸ்க்ல நான் வந்து சில சேஞ்சஸ் இல்லை ஃபோல்டர்ஸ்ல சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா அது அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அது டேட்டா சேஞ்சஸ் எல்லாமே கன்சிஸ்டன்ட் சிங்க்ல தான் இருக்கும். எல்லா டிஸ்க்குமே இம்மிடியட் சிங்க். சிங்க். ஓகே ஓகே ஓகே. இது எல்லாமே ஒரு கிளஸ்டருக்குள்ள தான் இருக்கும். நீங்க ரைடர் நீங்க ஒரு இட்ஸ் a cluster group மாதிரி தான். ஸோ when you write something in one disk, அந்த டிஸ்கோட காப்பி பேஸ்ட் ஆன் த ரைட் வேல்யூ எந்த டிஸ்க்ல ஸ்டோர் பண்ணுன்றது சிஸ்டம் will immediately create a copy. இது கன்சிஸ்டண்டா நடக்கும். இதோட ஃப்ரீக்வன்சி, டைம் இன்டர்வல் அதெல்லாம் கிடையவே கிடையாது. டிஸ்க்ல ரைட் பண்ண அடுத்த ஃபியூ செகண்ட்ஸ், மில்லி செகண்ட்ஸ் இட் ஷுட் ரைட் இன்டு த பேக்கப் டிஸ்க். இது எல்லா வால்யூம்ஸ்க்குமே அப்ளிகபிள். ஆமா. ஓகே. Your operating system will manage all the things. இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு டிஸ்க்ல ரைட் பண்றதுக்கு முன்னாடி your operating system clearly knows about that. இப்போ வந்து 0 1 2 3. ஸோ இவங்க 2 பேரும் ஸ்ட்ரிப்ல இருக்காங்க அப்படின்னா அப்போ ஒரு 10 பிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 10 பிளாக் ஈக்குவலா ஸ்பிளிட் ஆகி இங்க ரைட் ஆகும். சேம் டைம் எந்த அளவுக்கு ஈக்குவலா ஸ்பிளிட் ஆயிருக்கோ அதே மாதிரி மிரர் ஆகும். யுவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வில் டூ தட். ஸோ அவர் இங்க இருந்து மூவ் பண்ண மாட்டார் இந்த மிரர்டு காப்பி. ஸோ ஃப்ரம் த பாயிண்ட் யுவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸோ வில் டேக் கேர் ஆஃப் மூவிங் த காப்பீஸ் ஆஃப் டேட்டா. ஸோ அதனால இங்க ரைட் பண்ணதுக்கு அப்புறமா தான் சிங்க் ஆகும்ன்ற மாதிரிலாம் கிடையாது. இன் அட்வான்ஸ் இட் வில் create a copies of data in all the disk based on the right value.
சில டேட்டாபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டேட்டாபேஸில் ரைட் பண்ணதுக்கு அப்புறமா தான் பேசிவ் டேட்டாபேஸ்க்கு ரெப்ளிகேட் ஆகும். ஸோ தட்ஸ் இஸ் டிஃபரெண்ட். டேட்டாபேஸ் ஹை அவைலபிலிட்டி கான்செப்ட், அப்ளிகேஷன் லெவல் ஹை அவைலபிலிட்டி. பட் ஓஎஸ் லெவல் ரைட் நீங்கள் பேசும்போது ஸ்ட்ரிப்டு இல்லை ஸ்பேன்டு இல்லை வந்து மிரர்டெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது, ஸோ ஒரு டிஸ்கில் ரைட் பண்ணதுக்கு அப்புறமா தான் பேக்கப் டிஸ்கில் ரைட் பண்ணாது. ஸோ இமீடியட்லி இட் வில் கிரியேட் யர் காப்பீஸ் பேஸ்ட் ஆன் த வேல்யூ. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது ரைட் 10 இருந்தால், ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தட் இட் வில் கிரியேட் ஏ காப்பீஸ் ஆஃப் டேட்டா. ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்பேண்ட் ஸ்ட்ரிப்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஃபிசிக்கல் டிஸ்க்குள்ள வால்யூம்ஸ்ல ஏதாலும் கரெக்ட் ஆனால் மட்டும்தான் இது யூஸ் ஆகும், ரைட்? லைக் ஃபிசிக்கல் பேக்கப் இன்னொரு டிரைவ்ல பண்ணுவோம்ல, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைல்ல? அதுக்கு இதுக்கு சம்பந்தம். ரைட் கண்ட்ரோலர் டெக்ஸ்ட் கண்ட்ரோல். சார் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறது என்னன்னா, சார் இந்த ஓல் ஹார்ட் டிஸ்கோடைய பேக்கப் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த ஹார்ட் டிஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. I mean that concept is completely different, right? இப்போ நீங்க சொல்றது Yes. என்னன்னா ஒரே டிஸ்க் ஒரே டிரைவ் ஹார்ட் டிரைவ்க்குள்ள வால்யூம்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறோம், அதுக்குள்ளேயே இன்டர்னலா பேக்கப்ஸ் எடுத்து வைக்கும். ஸோ இன்டர்னலா ஏதாவது ஒரு வால்யூம் கரெக்ட் ஆச்சுன்னா திஸ் வில் ஹெல்ப். No, no. இங்க பாத்தீங்கன்னா பிசிக்கல் டிஸ்க் தான் நம்ம பேசுறோம். இங்க வால்யூமே மறந்துடுங்க. ஓகே, ஸோ ஒரு பிசிக்கல் டிஸ்க் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு பிசிக்கல் டிஸ்க், இது ஒரு பிசிக்கல் டிஸ்க். இங்க 50% டேட்டா இருக்கு, இங்க ஒரு 50% டேட்டா இருக்குன்னா இது வந்து ஸ்ட்ரிப்டுன்னு நம்ம சொல்றோம். ஓகே, எனி ஒன் டிஸ்க் ஃபெயில்ஸ் 50% ஆஃப் டேட்டா உங்களுக்கு கிடைக்காது, வெறும் 50% டேட்டா மட்டும் தான் ரெக்கவர் ஆகும். இது வந்து டிஸ்க் லெவல்ல நம்ம பேசுறோம். இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து ஒரு வால்யூமா மர்ஜ் பண்ணிருக்கோம். அப்போ இந்த வால்யூம்குள்ள கிரியேட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே என்ன ஆகுது, 50% இங்க 50% இங்க. ஸோ இந்த வால்யூமுக்கும் இந்த டிஸ்க்குக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ வால்யூம் ஜஸ்ட் எ பாத் டு ஆக்சஸ் ஆர் டு ஸ்டோர் த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இன்டு த ஸ்டோரேஜ். ஒரு வால்யூம் கிரியேட் பண்றது அதுக்காக. உங்க ஹார்ட் டிஸ்க்ல ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்றதுக்காக யூ கிரியேட்டிங் எ வால்யூம். பட் நீங்க இப்போ கிரியேட் பண்ணது வால்யூம்ஸ் தான், ரைட்? டிஸ்க் 1, டிஸ்க் 2, டிஸ்க் 3 சொல்லிட்டு. எஸ் சார், அது வால்யூம். பட் பேக் எண்ட்ல அந்த வால்யூம் எங்க இருந்து நம்மளுக்கு கிடைக்குது? ஃப்ரம் த டிஸ்க், பிசிக்கல் டிஸ்க். பட் இட்ஸ் நாட் செப்பரேட் டிஸ்க், ரைட்? இட்ஸ் a single disk. இப்போ நீங்க நோ இது வந்து செப்பரேட் டிஸ்க். அது டிஸ்க் 2 அண்ட் டிஸ்க் 3 இஸ் செப்பரேட் ஒன், பிசிக்கலி செப்பரேட்டட். இங்க இருக்கிறது எல்லாம் பிசிக்கலி செப்பரேட்டட். அப்போ இது வந்து ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி we created a volume. இது ஒரு சைஸ்னா அந்த டிஸ்க் மிரர் பண்றதும் சேம் சைஸ் தான் இருக்கும் சதீஷ். ஆக்சுவலா இந்த क्वेश्चन கேட்டிருப்பீங்கன்னு நினைச்சேன். நான் எதுக்காக இதை வச்சேன்னா, நான் அடுத்த ஒரு டாபிக் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுக்காக நான் ஈவனாக நான் கிரியேட் பண்ணேன். பட் இட் ஷுட் நாட் பி லைக் ஈவன். நீங்கள் அதை வந்து அதிகமாக கூட வச்சு யூஸ் பண்ணலாம். பட் ஈவனாக இருக்கிறது பெட்டர். மிரர்டு கான்செப்டுக்கு வரும்போதோ சரி, இல்லை ஸ்ட்ரிப்டு கான்செப்டில் வரும்போது, எக்ஸாம்பிள் இங்கே வந்து 1 TB இருக்குன்னு வச்சுப்போம். இங்கே வந்து 500 GB தான் இருக்கு, 512 GB. இப்போ 1 TB வரைக்கும் டிஸ்க் 0ல உங்களால் ரைட் பண்ண முடியும் டேட்டாவை. ஆனால் 500 GBக்கு மேலே டிஸ்க் 1ல ரைட் பண்ண முடியாதனால உங்களுக்கு இந்த வால்யூம் ஃபெயிலியர் ஆகிடும். ஆஃப்டர் 500 GB இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஈவன் இங்கே வந்து 500 GB உங்களுக்கு இருந்தாலும் கூட you may not be have access to this volume, create a files and folders. Stop it. இப்போ நீங்க So அதனால தான் எப்பவுமே வந்து ரைட்ல எல்லா ஹார்ட் டிஸ்க்கும் ஈவனாவே இருக்கும். இந்த ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படின்றதுக்காக they used to manage evenly. ஆனா ஸ்பேண்ட்ல நீங்க வந்து மிக்சடு சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா ஸ்பேண்ட் is not going to be part of redundancy. சொல்லுங்க சார். இப்போ நீங்க அப்படின்னா காட்டுனீங்களா அந்த வால்யூம்ஸ் அந்த பேஜ்ல, அதுல அப்புறம் அந்த 4GB என்ன சார்? பென் டிரைவ்ஸ் அது நீங்க வச்சிருக்கிறது? சார் அது பென் டிரைவ் இல்ல சார், அது ஒரு பிசிக்கல் ஹார்ட் டிஸ்க் மாதிரி சார். 4GB ஹார்ட் டிஸ்க் சார்? 4GB ஹார்ட் டிஸ்க்ல கிடையாது. நான் கிளவுட் ரிசோர்ஸ்ல நான் 4GB இஸ் மினிமம் ஸ்டோரேஜ். 4GBக்கு வாங்கணும். ஓகே. ஸோ நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்தது இல்லை. நான் இவ்வளவு நேரம் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா, இந்த நம்ம ஒரு வால்யூம் கிரியேட் பண்றப்ப டிஸ்க் நேம்ல கிரியேட் ஆகும் பாத்தீங்களா, அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். Actually நானும் I forgot this because no hard disk will be 4GB.
ஸோ நான் Yeah, என்னோட so லிமிடெட் ஸ்பேஸ் கோர்ஸ் நான் கிரியேட் பண்ணியிருந்தேன், பட் ஐ டென்ட் எக்ஸ்பிளைன் அபவுட் திஸ் அட் பேக் எண்ட். இது ரெண்டுமே வந்து ஆக்சுவலாக வந்து அஷூரில் இருக்கு. நம்ம அஷூர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க, அவங்களுக்கு இது எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியும். ஸோ இது அஷூர் போர்ட்டலில் டிஸ்கில் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். 4 GB so they are இருக்கு. actually two separate physical disk மாதிரி நம்ம assume Two separate பண்ணிட்டு physical இப்போ நீங்க disks. பண்ணதெல்லாம். ஆமாம், இந்த ரெண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஓஎஸ் டிஸ்க்கு, 2 அடிஷ்னல் டிஸ்க் கிரியேட் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கேன் எஸ்எஸ்டியில். ஓகே. ஸோ இது நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். சைஸ் ஐ கேன் டூ த இன்க்ரீஸ். இங்கே we have the size, so 8 GB same. ஸோ இப்போ நீங்க கிரியேட் பண்ண அந்த லைக் அந்த டிஸ்க் ஐ மீன் ஸ்ட்ரிப்டா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், அந்த டிஸ்க் 1 டிஸ்க் 2 டிஸ்க் 3 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணது எல்லாமே என்னன்னா நீங்க ரெண்டையும் merge பண்ணிட்டு. Correct. Merge பண்ணி we created a volume, single volume. ஓகே, சிங்கிள் வால்யூம் கிரியேட் பண்ணீங்க. அப்புறமா அது ஸ்ட்ரிப்டாவா இருக்கட்டும் இல்லாட்டி மிரர்டா இருக்கிறப்போ அது ரெண்டு தனித்தனி பிசிக்கல் டிஸ்க்ல அதோட காப்பீஸ் கிரியேட் ஆகும். இஸ் தட் கரெக்ட்? ஆமா, ரெண்டு தனித்தனி Okay. பிசிக்கல் டிஸ்கை தான் நம்ம merge பண்ணி ஒரு வால்யூமாவே கிரியேட் பண்றோம், ஸ்ட்ரிப்ட் அண்ட் மிரர். ஸோ அப்படின்னும் போது இப்போ பேக் எண்ட்ல ஸ்டோர் ஆகிற டேட்டா டிபெண்ட்ஸ் ஆன் த வேல்யூ. நம்ம ரைட் 0 1 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி ஸ்பிளிட் ஆகி டேட்டா ஸ்டோர் ஆகும். ஓகே. ஸோ இப்போ மிரர்டு நம்ம கிரியேட் பண்ணோம்னா கண்டிப்பா ஒரு காப்பி இந்த ஒரு ஹார்ட் டிரைவ்லயும் இன்னொரு காப்பி இன்னொரு ஹார்ட் டிரைவ்ல தான் கிரியேட் ஆகுமா? கிரியேட் ஆகும், கரெக்ட். மினிமம் Okay. 2 டிஸ்க் இருந்தாலே மிரர்டு பண்ணலாம் சார். Okay. இன்னும் 4 டிஸ்க் இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸ்ட்ரிப்டு பிளஸ் மிரர்டு 0 + 1 Okay. 10 சொல்லுவாங்க. பட் நான் 10 இங்கே இன்க்ளூட் பண்ணாததுக்கு ரீசன் விண்டோஸில் 10 சப்போர்ட்டட் இல்லை, 5 வரைக்கும் தான் சப்போர்ட்டட். ஓகே. 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 ஸோ இப்போ நாங்கள் 8 GB இன்க்ரீஸ் போயிட்டு இருக்கு, பட் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இம்மிடியேட்டாக எஃபெக்ட் ஆகாது. நான் மிஷின் ரீபோட்லாம் பண்ணால் எனக்கு இம்மிடியேட் எஃபெக்ட் இருக்கும், ஏன்னா ஆல்ரெடி மிரர்டில் இருக்கிறதுனால இம்மிடியேட்டாக எஃபெக்ட் ஆகாது. ஸோ ரைட் 5ன்னு ஒன்று இருக்கு. இந்த ரைட் 5 நம்ம வந்து டிஸ்க் மேனேஜ்மெண்ட் கன்சோலில் கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுக்காக வந்து ஸ்பெஷலாக ஒரு கன்சோல் இருக்கு. ஸோ அதில் போய் தான் நம்ம ரைட் 5 கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ ரைட் 5 பொறுத்த வரைக்கும் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்ட்ரிப்பிங் டேட்டா ஸ்பிளிட் அக்ராஸ் மல்டிபிள் டிஸ்க். ஓகே, சூப்பர். மல்டிபிள் டிஸ்க்ல டேட்டா என்ன ஆகுது, ஸ்பிளிட் ஆகி ஸ்டோர் ஆகுது ஃபார் பர்ஃபார்மன்ஸ். ரெண்டாவது ஒன்று சொல்றாரு, a parity will be created, a small piece of information stored on each disk rotates that can rebuild lost data if one disk fails. இதுதான் parity கான்செப்ட் ரைட் 5ல இருக்கு. அட்லீஸ்ட் 3 டிஸ்க் இருந்தால் இது சூப்பராக ஒர்க் ஆகும்னு சொல்றாரு. ஸோ இப்போ இந்த parity எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்து தான் ஸ்ட்ரைப் பண்றது குரூப் ஆஃப் டேட்டா பிளாக்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எங்க நம்ம பார்த்தோம் ஸ்ட்ரைப்ஸ்? ஸ்ட்ரைப் இஸ் ரிட்டன் சைமல்டேனியஸ்லி. வால்யூம்ல பார்த்தோம். ஸ்மால் பிளாக்ஸ் வந்து ஸ்ட்ரைப்ஸ்னு சொன்னோம், பட் இங்க a group of stripes. A stripe is a group of data blocks. அப்போ அங்க வந்து ஒரு பிளாக் ஒரு ஸ்ட்ரைப் நம்ம பார்த்தோம், பட் ரைட் 5ல குரூப் ஆஃப் டேட்டா பிளாக்ஸ் ஒரு ஸ்ட்ரைப் நம்ம சொல்றோம் with one parity block included. So இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். So if you have 4 disks, a stripe contain 3 data blocks, 1 parity block. So அப்போ இதுதான் இதோட எக்ஸாம்பிள். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ டிஸ்க் 0ல இது எல்லாமே ஸ்ட்ரிப்பிங் கான்செப்ட் தான் சார். ஸ்ட்ரிப்பிங் கான்செப்டாக தான் வரும். இங்கே பிளாக் A1, A2, A3, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா B1, B2, B3, C1, C2, C3, ஸோ D1, D2, D3. இந்த பிளாக் ஏன்னு இருக்குல்ல, பிளாக் ஏ பேரிட்டி, இந்த ஸ்பேஸ்ல என்ன இருக்குன்னா இவங்க எல்லாருடைய இன்ஃபர்மேஷனும் இதுக்குள்ள ஸ்டோர் ஆயிடும். ஸோ இங்க பாருங்க, டிஸ்க் 3ல பேரிட்டி இருக்கு,
A1 plus A2 plus A3. அப்போ இந்த 3 பிளாக்கும் பேரிட்டில ஸ்டோர் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் வரும்போது அப்படியே ரிவர்ஸ் ஆகும். டிஸ்க் 2ல பேரிட்டி கிரியேட் ஆகும் பி பிளாக்குக்கு. நெக்ஸ்ட் ரொட்டேஷன் வரும்போது சி டிஸ்க் 1ல சி பேரிட்டி கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் ரொட்டேஷன் வரும்போது டிஸ்க் 0ல டி பேரிட்டி கிரியேட் ஆகும். சரி, ஓகே. ஸோ அப்போ எவ்ரி டிஸ்க் ஒரு பேரிட்டின்னு ஒன்று கிரியேட் ஆகுது. அந்த பேரிட்டி ஏ பேரிட்டினா A1 A2 A3 எல்லா காப்பீஸும் அதுக்குள்ள இருக்கு, மிரர்டு காப்பி. ஓகே, இப்போ இந்த பேரிட்டி எப்போ சார் யூஸ் ஆகும் அப்படின்னா, எனி டிஸ்க் ஃபெயில்ஸ், டிஸ்க் 0 போயிடுச்சுன்னா A1 காலியா, டிஸ்க் 1 போயிடுச்சுன்னா A2 காலியா, டிஸ்க் 2 மட்டும் தான் இருக்கு அப்படின்னா, if any 2 disk fails, you will be having one active disk, one parity disk. அப்ப parity diskல இருந்து உங்களுக்கு data rebuild ஆகும். Automatically it will rebuild the data. புரியுதா சார்? அப்போ ஒரு பிளாக்குக்கும் பாத்தீங்கன்னா ஒரு parity வச்சிருக்காரு. அது வேற வேற டிஸ்க்ல இருக்கு, ஒரே டிஸ்க்ல இல்லை. அதான் இதுல இருக்க ஒரு பியூட்டி. ஏன்னா ஒரே டிஸ்க்ல எல்லா பேரிட்டியும் போட்டோம்னா, அப்போ பேரிட்டி இருக்கிற டிஸ்கே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இந்த கான்செப்டே வேஸ்ட். ஸோ மினிமல் லாசேஜ் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி இருக்க கான்செப்ட்ல மிரர்டில் நம்ம என்ன பார்த்தோம்னா, if one disk fails we have another disk 100% data. சார் மோஸ்ட்லி ரைட் 5 தான் சார் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல எப்படி சார்? which one சார் யூஸ் பண்றது? சர்வர் சைடுல ரைட் 5 காமனா நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க சார். ஓகே, மிரர்டு பாத்தீங்கன்னா ஸ்மால் பிசினஸ் இருக்கிறவங்க யூஸ் பண்றாங்க. ரைட் 10 வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு. இதுக்கு எல்லாமே டிஸ்க் தேவை சார். இதுக்கு வந்து மினிமம் 4 டிஸ்க் தேவை. என்னோட கம்பெனி அடிஷ்னலா 4 டிஸ்க் வந்து பேக்கப் ரிடண்டன்சிக்காக கொடுக்குறாரு அப்படின்னா ஐ கேன் பிளான் ஃபார் ரைட் 5. என்னோட கம்பெனி ரொம்ப ஸ்ட்ராங் ரிடண்டன்சி வேணும் அப்படின்னா யூ கேன் பிளான் ஃபார் ரைட் 10. அது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். ஸோ நீங்க ஒரு மாசம் கூட வெக்கேஷன் போயிட்டு தாராளமா வரலாம். 4 டிஸ்க் ஃபெயிலியர் ஆனாலும் அங்கே 100% டேட்டா ரெக்கவரி இருக்கும். ரைட் 5, ஸோ 15 நாள்லயே உங்களுக்கு ஒரு கால் வந்துடும் கிரிட்டிக்கல் இஷ்யூன்ட்டு. ரைட் 1லாம் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு வாரம் தாங்காது, நீங்க வெக்கேஷன் லீவ் கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள இஷ்யூ வந்துடும். இது எல்லாமே 24/7 ரன் ஆகிட்டே இருக்கும், கண்டினியூஸா ரன் ஆகிட்டு. நம்ம வீட்டில் இருக்க லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் மாதிரி கிடையாது. சரி, நம்ம யூஸ் பண்ணிட்டு ஷட் டவுன் பண்ணிடலாம் அப்படிலாம் கிடையாது. ஸோ ஃபெயிலியர் வரதுக்கு ரீசன் என்னன்னா, ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் எப்போ கண்டினியூஸா ரன் ஆகுதோ கண்டிப்பா அந்த இடத்துல ஃபெயிலியர் நடக்கும். எப்போ நடக்கும்னு தெரியாது. ஓகே, ஸோ அதனால ஃபெயிலியர் and completely it depends on the company. They wanted to spend more amount for redundancy. சார் இன்னைக்கு எல்லாருமே கிளவுட்ல யூஸ் பண்றதுனால இந்த ரைட்ன்ற கான்செப்டும் ஸ்லோவா அழிஞ்சிட்டே வருது. ஆன் ப்ரிம்ல மட்டும் தான் ரைட் அதிகமாக அவங்க யூஸ் பண்றோம். கிளவுட் டெக்னாலஜிலயும் நம்மளுக்கு ரைட் இருக்கு, பட் அங்க the concept is completely different. We have lot many features, நிறைய அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இருக்கு கிளவுட்ல. ரிடண்டன்சி ஜோன் லெவல்ல கிரியேட் பண்ணலாம், ரீஜன் லெவல்ல கிரியேட் பண்ணலாம், டிசி லெவல்ல கிரியேட் பண்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு அதில். ஸோ இது எல்லாமே ஆன் ப்ரிம் டெக்னாலஜி. ஓகே, அண்ட் ஈவன் யூ நோ எவ்ரி டே த பீப்புள் தே ஆர் டேக்கிங் எ பேக்கப்ஸ். அப்ளிகேஷன் பேக்கப் கண்டினியூஸாக நடந்துட்டே இருக்கு. எவ்ரி டே வீக்லி ஒன்ஸ் ஃபுல் பேக்கப் இருக்கு. பேக்கப் ரிட்டென்ஷன் பீரியட் ஒரு 30 days வச்சிருப்பாங்க. Some companies they used to have 90 days retention கூட வச்சிருப்பாங்க. அப்போ 90 days older backups எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால we have lot many options. Redundancyன்றது இது பார்ட் ஆஃப் ஒரு போர்ஷன், டேட்டா ரெக்கவரிக்கு ஒரு பார்ட் ஆஃப் த ஃபியூச்சர், அவ்வளோதான். இது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்றாங்க, எல்லா சர்வருக்கும் யூஸ் பண்றது கிடையாது. ஸோ which are the server where we couldn't take a backups and even we taking a backup sometimes is failing. So we need some hardware level backups. So disk level redundancy வேணும் அப்படின்னா then you can plan for the right concepts. Application level backups இருக்கும், disk level backups இருக்கும். வெரி கிரிட்டிக்கல் சர்வர்ஸ் இல்லாது. எல்லா சர்வரும் கிரிட்டிக்கலா இருக்காது. கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு 10 to 20 சர்வர்ஸ் கிரிட்டிக்கலா இருக்கும். ஒன்லி ஃபார் தோஸ் ஹார்ட்வேர்
ஹார்ட்வேர் லெவல் ரைடு இருக்கும், சாஃப்ட்வேர் லெவல் ரைடு இருக்கும், அப்ளிகேஷன் லெவல் பேக்கப்ஸும் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் டேட்டாபேஸ் அப்ளிகேஷனாக இருந்ததுன்னா ஆல்ரெடி அது கிளஸ்டர்ல தான் இருக்கும், ஃபெயில் ஓவர் கிளஸ்டர் கான்ஃபிகர் ஆகிருக்கும். ஸோ ஃப்ரம் த ஹார்ட்வேர்லேருந்து நம்மளுக்கு ஹார்ட்வேர் ரைடு, ஹார்ட்வேர் லெவல் ரிடண்டன்சி, சாஃப்ட்வேர் ஓஎஸ் லெவல் ரிடண்டன்சி, அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தென் அப்ளிகேஷன் லெவல் ரிடண்டன்சியும் இருக்கு, டேட்டாபேஸ் கிளஸ்டரிங், ஃபெயில் ஓவர் கிளஸ்டரிங். ஸோ வெரி கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டும்தான் வி நீட் ரிடண்டன்சி. ஆனால் எல்லா அப்ளிகேஷனுக்குமே எனி அப்ளிகேஷன் நான் கிரிட்டிக்கல் ஆர் கிரிட்டிக்கல் பேக்கப்ன்றது கம்பல்சரி எல்லாத்துக்குமே தேவை. ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல ரன் ஆகக்கூடிய அப்ளிகேஷன் சர்வர்ஸ் எல்லாத்துக்குமே பேக்கப்ஸ் வேணும். ஆனால் அந்த பேக்கப்ஸ் நீங்கள் எப்படி டிசைட் பண்ண போறீங்க? ஹார்ட்வேர் லெவலில் டிசைட் பண்ண போறீங்களா, இல்லை அப்ளிகேஷன் லெவலில் டிசைட் பண்ண போறீங்களா, இல்லை ஓஎஸ் லெவலில் டிசைட் பண்ண போறீங்களா? வெரி சிம்பிள் சார். பெஸ்ட் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா, இப்போ ஸோ ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் சார். ஓகே, இதுக்கு ஜஸ்ட் ஃபியூல் எனர்ஜி எதுவுமே தேவையில்லை, எலக்ட்ரிக் மட்டும் நம்ம சார்ஜ் பண்ணால் போதும், இத்தனை கிலோமீட்டர்ஸ்க்கு ஸ்மூத்தாக போகும். எங்கேயாச்சும் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன சார் பண்ணணும்? அங்கே ஏதாச்சும் சார்ஜ் போட்டு இருக்கான்னு பார்த்து எனர்ஜி கொஞ்சம் ஏற்றிக்கிட்டு திருப்பி வண்டியை டாய்க்கணும். ஓகே, இது ஃபியூல் பேஸ்டு வெஹிக்கிளாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. எங்கேயாச்சும் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நம்ம பெட்ரோல் பங்கை சர்ச் பண்ணணும். ஓகே, இப்போ எனக்கு என்ன கொஸ்டின்னா, ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை விட ஒரு ஃபியூல் பேஸ்டு வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேஷன்ஸ் இருக்கு. இமிடியேட்டாக எவ்ரி ஒரு 50 மீட்டர்ஸ் இல்லை ஒரு 100 மீட்டர்ஸ் இல்லை மேக்ஸிமம் ஒரு 500 மீட்டர்ஸ் ஒன்ஸு ஒரு ஸ்டேஷன் இந்தியன் ஆயில் இருக்கு, பாரத் இருக்கு, ஹெச்பி இருக்கு. ஓகே, ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு என்ன ஆகுது, எனக்கு ஃபியூல் கிடைக்குது, இம்மிடியேட்டாக நான் சார்ஜ் பண்ணிட்டு நான் டிரைவ் பண்ணுறேன். என்னோட ட்ராவலிங் வந்து ஸோ லாங் டேர்ம் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கு. கரெக்டா? பட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் என்னதான் எஃபிஷியண்ட்டாக இருக்கு, எக்கோசிஸ்டம்னு சொல்கிறோம், கிரீன் வேர்ல்டுன்னு சொல்கிறோம், பட் ஸ்டேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா 10 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் இருக்கு. அப்போ இங்கே என்னோட ஜேர்னி டைம் டிலே ஆகுதா? ஸோ இப்போ ஒரு அப்ளிகேஷன் லெவல் ரிடண்டன்சி நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா திஸ் இஸ் சம்திங் லைக் எ ஃபியூல் பேஸ்ட். எலக்ட்ரிக் என்றது பார்த்தீங்கன்னா ஓஎஸ் லெவல். இதை விட இன்னும் பியூட்டி இருக்கு. ஆக்சுவலாக சிஎன்ஜின்னு ஒன்று இருக்கு, வந்த புதுசில் சூப்பராக இருந்தது, நிறைய பேர் வாங்க. நான் பார்க்கும்போது ரேட் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி ஒரு 50 rupees 55 இருந்தது. நான் கூட சார் நம்ம மிஸ் பண்ணிட்டேன் சிஎன்ஜி மாடல் அப்படின்னு. பட் நவ் ஐ எம் ஃபீலிங் லைக் பெட்ரோலே ஓகேப்பா 85 rupees. ஆனால் எல்லா பெட்ரோல் பங்க்லையும் குறைஞ்சது ஒரு 1 hour ஆகும் போல, அவ்வளோ வெஹிக்கிள்ஸ் கியூவில் நிற்கும். எனர்ஜி எஃபிஷியன்ட் அதிகமாக டிமாண்ட் அதிகமாகும். ஓகே, ஸோ அப்போ இது வந்து அப்ளிகேஷன் லெவல் ரிடண்டன்சி, இது வந்து ஓஎஸ் லெவல் ரிடண்டன்சி, இது ஹார்ட்வேர் லெவல் ரிடண்டன்சி. அப்ளிகேஷன் லெவல் ரிடண்டன்சி நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் டவுன் ஆகுதுன்னா இமீடியட்டா the backup application will come to the online to serve the service. அங்க எந்த ஒரு டவுன் டைமும் இருக்காது, ஜீரோ டவுன் டைம், எந்த ஒரு இன்டரப்ஷனும் இருக்காது. பட் ஓஎஸ் லெவல் வரும்போது you will have a minimal டவுன் டைம். ஹார்ட்வேர் லெவல் வரும்போது வாய்ப்பே இல்லை, கண்டிப்பா ரீஸ்டார்ட் தான் பண்ணி ஆகணும். மெயின்டெனன்ஸ் மோட் போட்டு ஒரு நாள் ஃபுல்லா ஜாலியாக நம்ம பண்ணா அப்படியே சுத்திட்டு டவுன் டைம் போட்டுட்டு ஸோ யூ கேன் என்ஜாய் த டே. ஸோ இப்போ எனக்கு ரிடண்டன்சி எந்த லெவல்ல வேணும்? அப்ளிகேஷன் லெவல்ல வேணும், ஓஎஸ் லெவல்ல வேணும், ஹார்ட்வேர் லெவல்ல வேணும். நான் எப்பவுமே ஹார்ட்வேரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, ஓஎஸ் டிபெண்ட் பண்ணியா இருக்கக்கூடாது. என்னோட அப்ளிகேஷன் வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ல ரன் ஆகும்.
விண்டோஸ்ல ரன் ஆகும், லைனக்ஸ்லேயே ரன் ஆகும் ஃபார் ஸ்டெபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ல என்னோட அப்ளிகேஷன் ரன் ஆகணும். எல்லாத்தையுமே நான் லோட் பேலன்சர் மூலிமா ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்கு ஐ ஷுட் டெலிவர் த அப்ளிகேஷன் டிராஃபிக். அப்போ அங்கே பேலன்சிங் நடக்கும், என்னோட அப்ளிகேஷன் ஸ்டேபிளாக இருக்கும். ஈவன் ஒன் சர்வர் ஃபெயில்டு, அது டிஸ்க் லெவலில் ஃபெயிலியரா இல்லை ஹார்ட்வேர் லெவலில் ஃபெயிலியரா, அதை பற்றி நான் ஜாலியாக யோசிச்சுட்டே இருக்கும்போது என்னோட அப்ளிகேஷன் எண்ட் யூசர் அந்த மாதிரி இஷ்யூ எதுவுமே வரலையா சார் இருந்தார். ஃபியூல்லியோ இதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொன்னேன். அதுக்காக இல்லை சார் எங்கள் வீட்டில் இருந்து 10 கிலோமீட்டர் இருக்கு சார் பெட்ரோல் பங்க்னு சொல்லக்கூடாது. ஈவன் இன் மை ஹோம் டவுன் நான் வந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணும் பெட்ரோல் பங்க். ஸோ நான் இந்த எக்ஸாம்பிள் நான் அதை எனக்காக நான் சொல்லக்கூடாது, ஸோ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன். ஸோ எந்த இடத்துல நீங்கள் ரிடண்டன்சி போடுறீங்களோ அந்த ரிடண்டன்சினால உங்களுக்கு ஹவு சூன் யூ கெட்டிங் த சர்வீஸ் அப். அது ஹார்ட்வேர் லெவலில் ரிடண்டன்சி போட்டால் உங்களுக்கு சர்வீஸ் இம்மீடியட்டாக அப் ஆகுது. ஓஎஸ் லெவலில் ஆப் லெவலில் போடுறீங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் தட் யூ கேன் சூஸ். அண்ட் ஒரு சில ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா இது எல்லாத்துலேயுமே ரைட் போட்டிருப்பார் ரிடண்டன்சி ரொம்ப கிரிட்டிக்கல் சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்ட ரிடண்டன்சி இருக்கும். ஹார்ட்வேர் லெவல் ரிடண்டன்சி இருக்கும் டிஃபால்ட்டா, ஓஎஸ் லெவலும் கிரியேட் பண்ணியிருப்பாரு. அப்ளிகேஷன் லெவல் கிளஸ்டரிங்கும் இருக்கும், ஃபெயில் ஓவர் கிளஸ்டரிங். அதை தாண்டி அவர் பேக்கப் வேற பிளான் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் பத்தாம அவர் என்ன பண்ணிட்டாரு, கூடவே ஒரு 10 லிட்டர் கேன்ல ஃபியூல் எடுத்துட்டு போவார் பைக்ல. பெட்ரோல் பங்க் இருக்கான்னு பார்ப்போம், இல்லையா கேன்ல இருந்து ரீஃபில் பண்ணிப்போம். தென் பெட்ரோல் பங்க் வரும்போது கேனை ஃபில் பண்ணிப்போம். அந்த மாதிரி கேட்டகரியா இருப்பாங்க. புரியுதா சார்? சார் ஒரே ஒரு விஷயம், இந்த டிஸ்க் ஸ்ட்ரிப்பிங் வித் பேரிட்டி அந்த பிளாக் A2 பேரிட்டி சொன்னீங்க சார். சார் இந்த பேரிட்டி மட்டும் ஒரு வாட்டி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? பேரிட்டி it consists the information about other disk blocks. a small piece தான் அது. ஏன்னா நீங்க பார்க்கும்போதே தெரியும் ஒரு டிஸ்க்ல ஒரு பிளாக் சைஸ் தான் இருக்கும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், so that information will be created based on the other disk blocks, other disk types. So A1, A2, A3 இவங்களுடைய disk parity. So that means இந்த டிஸ்கோடைய இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, இதுல ஒரு 1 MB ரைட் பண்ணியிருப்பாரு, இதுல ஒரு 1 MB ரைட் பண்ணியிருப்பாரு, இதுல ஒரு 1 MB ரைட் பண்ணியிருப்பாருன்னு. இப்போ இங்க என்ன ஆகுது அப்படின்னா 3 MB இங்க ரைட் ஆகும். இந்த மூணுத்தோட காப்பி அதுல ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவாருங்களா? ஆமா, இந்த மூணுத்தோட காப்பி டிஸ்க் 3ல இருக்கும். ஸோ அதனால தான் என்னன்னா சார், இப்போ நீங்க அந்த மாதிரி கிரியேட் பண்ணீங்கன்னா இப்போ எல்லா டிஸ்க்கும் ஈவனா இருக்கணும். அப்போ இந்த தேர்ட் டிஸ்க் மட்டும் ரொம்ப பெரிய சைஸா இருந்தால் தான் பேரிட்டியை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணிட்டாருன்னா ஈவனா எல்லா டிஸ்க்லையும் பேரிட்டி போடுறாங்க. இந்த பேரிட்டி வந்து ரொட்டேஷன் பேசிஸ்ல இருக்கும். இப்போ டிஸ்க் 3ல ஒரு பேரிட்டி கிரியேட் ஆயிடுச்சா, நெக்ஸ்ட் டிஸ்க் 2, நெக்ஸ்ட் டிஸ்க் 1, நெக்ஸ்ட் டிஸ்க் 0. ஸோ இந்த மாதிரி ஈவனா எல்லா டிஸ்க்லையும் ஸ்பிளிட் பண்ணி பேரிட்டி கிரியேட் ஆகும்போது டெஃபினட்டா உங்களுக்கு ஈவன் ஸ்டோரேஜ் தான் கிடைக்குமே தவிர ஒரு டிஸ்க் மட்டும் அதிகமாக கன்சியூம் ஆகுது சார், இன்னொரு டிஸ்க் எல்லாமே ஈவனா இருக்கு அப்படி அந்த கான்செப்டே வராது. ஸோ இதுக்காக தான் பேரிட்டியை வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரே டிஸ்க்ல எல்லா பேரிட்டியும் போடும்போது இங்க பாத்தீங்கன்னா 3 MB 3 MB 3 MBன்னு கிரியேட் ஆகும். பட் இங்க பாத்தீங்கன்னா 1 MB 1 MB 1 MBன்னு கிரியேட் ஆகும். இங்க டோட்டலா 4 MB தான் சார் ரைட்டா இருக்கு. பட் டிஸ்க் 3ல பார்த்தீங்கன்னா 12 MB ரைட்டாக இருக்கு சார். அப்போ டிஸ்க் 3 தாங்க அதிகமான ஸ்பேஸ் தேவைப்படும். ஸோ அந்த இஷ்யூ வரக்கூடாதுன்றதுனால தான் இந்த பேரிட்டியை ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ ஒரு டைம் இங்கே 3 MB கிரியேட் ஆகுது, அதர் டைம் எல்லாமே 1 MB தான் கிரியேட் ஆகும். ஸோ இந்த நெக்ஸ்ட் 3 MB வந்து உங்களுக்கு டிஸ்க் 2ல கிரியேட் ஆகும், அனதர் 3 MB டிஸ்க் 1ல கிரியேட் ஆகும். ஸோ டிஸ்க் 0 இது முடிஞ்சிச்சா, நெக்ஸ்ட் இங்க வருவார், திருப்பியும் டிஸ்க் 3க்கு வருவாரு, அங்க ஒரு பேரிட்டி கிரியேட் ஆகும். இது அப்படியே கண்டினியூஸா ஆயிட்டு. ஸோ இங்க நீங்க ரைட் ஃபைல்ல இந்த ஸ்ட்ரிப்பிங் வித் பேரிட்டின்னு சொல்றது ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரிப்பிங் மெத்தட் மட்டும் தான், ரைட்? இட் டசன்ட் இன்க்ளூட் மிரர் லைக். இதுல மிரர் ஆக்சுவலா இது ஆமா கரெக்டா. இது நீங்க மிரர்டா வேணும்னா
0+1 போலாம். ரைட் இஸ் இது இதே கான்செப்ட் பேரிட்டி, ஸ்ட்ரிப்பிங், மிரரிங் இது மூணுமே சேர்ந்த மாதிரி ஒரு ரைட் வேல்யூ இருக்கு. ரைட் 11 ஐ திங்க் 11 or 12 அதெல்லாம் வந்து மினிமம் டிஸ்க் 8 டிஸ்க் கிட்ட தேவைப்படும் சார். ஆஃப் கோர்ஸ் இதோட மிரரிங் அப்படியே இன்னொன்று வர்றது இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா ஆமா. 8 வந்து ஆமா, அதெல்லாம் ரொம்ப ரேர் சார். நானே இது வரைக்கும் அது பார்த்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வெண்டார் எல்லாமே கிரியேட் பண்றது ரைட் 10 போவாங்க, இல்ல ரைட் 5. நான் பார்த்த வரைக்கும் ரைட் 5 ரைட் 10. ரைட் 10ல எப்படி சார் இருக்கும்? ரைட் 10ல வந்து உங்களுக்கு பேரிட்டி இருக்காது. ஆக்சுவலா ஸ்ட்ரிப்பிங் இருக்கும், மிரரிங் இருக்கும். 0+1. ஓகே. ஸோ அப்படின்னா இப்போ லைக் 1 2 3 இருக்கும் பிளஸ் அதோடைய காப்பி இன்னொன்று இருக்கும், ரைட்? ஆமா, இப்போ 3 டிஸ்க் நீங்க யூஸ் பண்றீங்க ஸ்ட்ரிப்பிங்க்கு அப்படின்னா அடிஷ்னலி இன்னொரு 3 டிஸ்க் உங்களுக்கு மிரரிங்க்கு தேவைப்படும். ஸோ எத்தனை டிஸ்க் நீங்க ஸ்ட்ரிப்பிங்க்கு யூஸ் பண்றீங்களோ அதே மாதிரி காப்பி ஆஃப் த டிஸ்க் வந்து மிரரிங்க்கு வேணும். ஸோ அது ரைட் 10. இப்போ நீங்க காட்டியது இது ரைட் 5. இது ரைட் 5. ஓகே ஓகே. இல்ல ரைட் 11 12 கூட இருக்கு. அது நான் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணது இல்லை. பட் ரைட் 12 எல்லாம் பார்த்தீங்கன்னா we have more. So It's a doubt, combination of right 10, right 1, right 5, right 6 up to right 50 கூட இருக்கு. ரைட் 60 இருக்கு, ரைட் 50 இருக்கு. அந்த லெவல்ல ரொம்ப யூஸ்வலாக யாரும் யூஸ் பண்றது இல்லை சார். இதுவே ஓகே. சார் ஒரு டிஸ்க் ஃபெயிலியர் ஆகுதுன்னா ஹவு சூன் யூ கோயிங் டு ரீப்ளேஸ் த டிஸ்க், அந்த டைம் ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டவுன் டைம் வச்சுருப்பீங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு லொக்கேஷன் ட்ராவல் பண்ணி அங்கே போய் நீங்கள் பிளேஸ் பண்ணணும். அந்த இடத்துல டிசி ஆப்ஸ் டீம், ஆப்ரேஷன் டீம் யாருமே இல்லை டேட்டா சென்டரில் அப்படின்னா தென் யூ கேன் கோ வித் ஏ ஸ்ட்ராங் ரைட் கான்செப்ட், ஸ்ட்ராங் ரிடண்டன்சி நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் இன்னைக்கு எல்லா டேட்டா சென்டர்லையும் பார்த்தீங்கன்னா அங்கே சப்போர்ட் பர்சன்ஸ் இருப்பாங்க. ஸோ இல்லை நீங்கள் வந்து சம்டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹார்ட் டிஸ்க்கு ஆர்டர் போட்டு அதுக்கப்புறமா அந்த ஆர்டர் டெலிவர் ஆகி தென் யூ கோயிங் டு ரீப்ளேஸ் த ஹார்ட் டிஸ்க் இந்த சர்வர். அதுக்கு குறைஞ்சது எனக்கு வந்து ஒரு 1 month ஆஃப் டைம் கிடைக்கணும் சார் அப்படின்னா, ஸோ இந்த 1 month ஆஃப் டைம்குள்ளே இன்னும் அடிஷ்னல் டிஸ்க் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டைம் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் ரைட் போகிறது நல்லது. ஸ்ட்ராங் ரிடண்டன்சி ரைட் 10 மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு யூ நீட் மினிமம் 8 டிஸ்க் மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். So you can increase the number of disks to avoid the issue. So fault tolerance avoid பண்றதுக்கு you can increase number of disks. சார் ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க சார். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் சொன்னீங்களா சார், 0 டிஸ்க்கும் 1 டிஸ்க்கும் ஃபெயிலியர் ஆகுதுன்னா நம்ம வந்து பிளாக்கே பேரிட்டிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம்னு சொன்னீங்களா சார். சப்போஸ் அந்த 0லையும் 1லையும் பார்த்தீங்கன்னா சி பிளாக் இருக்கு, C1 பிளாக் இருக்கு, D1 பிளாக் இருக்கு சார். இப்போ இந்த ரெண்டு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா பேரிட்டி சியு டியு இதில் தான் சார் இருக்கு. அப்போ எப்படி சார் ரெக்கவர் பண்ணுறது இந்த ரெண்டும்? சார் இப்போ நீங்க சொல்ற ஆன்சர் பண்ணி புரியுது. இப்போ டிஸ்க்கு இவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ டிஸ்க் 0 ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இதுல வந்து டியோட பேரிட்டியும் இருக்கு, கரெக்டுங்களா? இப்போ ஏவோட பேரிட்டி இங்க இருக்கா, பியோட பேரிட்டி இங்க இருக்கா, சியோட பேரிட்டி இங்க இருக்கா? அப்போ இந்த 3 டிஸ்க்ல இருந்து உங்களுக்கு டேட்டா ரெக்கவர் ஆகுமா 100%? கரெக்டா சார்? ஓகே சார். இப்போ 2 டிஸ்க் ஃபெயிலியர் அப்போதான் we have a concern. 2 டிஸ்க் ஃபெயிலியர்ல நம்மளுக்கு என்ன கன்சர்ன் இருக்குன்னா, ஏவோட பேரிட்டி இருக்கு, பியோட பேரிட்டி இருக்கு, பட் சி டியோட பேரிட்டி ஃபெயிலியர் டிஸ்க்ல இருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், 50% தான் டேட்டா ரெக்கவர். புரிஞ்சு சார். 3 டிஸ்க் ஃபெயிலியர் ஆகுதுன்னா உங்களுக்கு 25% தான் டேட்டா இருக்கு சார். அப்போ நம்பர் ஆஃப் டிஸ்க் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி தான் சார் ஆகணும். சுச்சுவேஷன் நம்ம வந்து
சரி, நம்ம டெக்னாலஜி ஜஸ்ட் ஆர்கிடெக்டிங் கூட பார்த்தீங்கன்னா த இனிஷியலி டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்ட். ஆனால் இது ரன்னிங் டைம்ல இது என்ன நடக்குது அப்படின்றது மானிட்டர் பண்ணி அதுக்கப்புறமா இது இன்ஃப்ராவை இன்னும் வந்து அட்வான்ஸ்டாக மாற்றணுமா, இன்னும் அடிஷ்னல் டிஸ்க் வி வாண்டட் டு ஹேவ் ஆர் இந்த நம்பர் ஆஃப் டிஸ்கே வந்து மோர் என்ஆஃப் ஃபார் ரிட்டர்னன்சி. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல இந்த ரேஸ்ல விட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் ஸோ நம்மளுடைய கெப்பாசிட்டி என்னன்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல போனதுக்கு அப்புறமா ஆஃப்டர் மானிட்டரிங் சில சர்வர்ல பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ்ல வந்து ஃபெயிலியர் நடந்துகிட்டே இருக்கும், ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர். ஸோ அதை ஹார்ட் டிஸ்க் மேலே குறை சொல்ல முடியாது, இல்லை அந்த ஹார்ட்வேர் மேலே குறை சொல்ல முடியாது, இல்லை பவர் ஏதாச்சும் ஃப்ளக்சுவேஷனா அது மாதிரியும் குறை சொல்ல முடியாது. இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுறதுக்குள்ள அங்கே பிஸ்னஸ் டவுன் டைம் இருக்கும். ஸோ அதனால் இம்மிடியேட்டாக ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. தே ஆர் நாட் அட் ஆல் திங்கிங் ஆஃப் ரீப்ளேசிங் த ஹார்ட் டிஸ்க். பட் அந்த ஹார்ட் டிஸ்க் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கண்டினியூஸாக ஒரு சர்வரில் ஃபெயிலியர் நடக்குது அப்படின்னா தென் தே வில் பிளான் ஃபார் அப்கிரேடேஷன், ஹார்ட்வேர் அப்கிரேடேஷன் பிளான் பண்ணுவாங்க, ரைட் டிஸ்க் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் அவங்க விட்டுருவாங்க. ஒரு ஸ்டெபிளைஸ்டு ஹார்ட்வேரை அவங்க பிளான் பண்ணுவாங்க, அட்வான்ஸ்டு ஹார்ட்வேர் மாடல். ஓகே ஓகே சார். சரி, கம்பெனிஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டரில் தே யூஸ் டு ப்ரொக்யூர் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க ஸ்டோரேஜ் வந்து ஒரு 1000 TBs ஆஃப் ஸ்டோரேஜ் டேட்டா ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா டபுள் த சைஸ் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் வந்து அவங்க ஆல்ரெடி ப்ரொக்யூர் பண்ணி வச்சிருப்பாங்க, ஹேண்டியாக வச்சிருப்பாங்க, சும்மாவே வச்சிருப்பாங்க. அதனால காசு வேஸ்ட், அதெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ கிரிட்டிக்கல் டேட்டாலாம் இருக்கும் சார். ஒரு சில டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப வேல்யூபிளான ஒரு டேட்டாவாக இருக்கும் ஃபார் இன்வெஸ்டிகேஷனுக்கெல்லாம். ஸோ நம்ம இந்தியாவில் இருக்க ஆதார் கார்டு டேட்டா பேஸ் மாதிரி இருக்காது. ஸோ சில டேட்டா லீக்க, ஸோ யூனோ டேட்டா லீக் பற்றி நம்ம பேசணுமான்னு தெரியல. எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா டேட்டா லீக் கோசம் எவ்வளோ டாலர் சேல் பண்ணுறாங்க தெரியுங்களா? ஒரு கம்பெனியோட டேட்டாவை லீக் பண்ணி அந்த கம்பெனி டேட்டாவை மார்க்கெட்டில் எவ்வளோ வேல்யூக்கு சேல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸோடைய மேக்சிமம் டேட்டாஸ் எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்து அதுக்கு ஒரு அமௌண்ட், செல்லிங் அமௌண்ட் $6 பில்லியன் மேலே சேல் பண்ணுறாங்க. யூ நோ தட் $6 பில்லியன். நம்ம ஜிமெயிலில் இருக்கக்கூடிய நம்ம ப்ரொஃபைல் டேட்டாவை $12 மந்த்லி நம்ம சுந்தர் பிச்சை சேல் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு கம்பெனி வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸோட டேட்டா லீக்கும் 6.7 பில்லியன் அமௌண்ட். லாஸ்ட் இயர் பார்த்தது இப்போ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். அதனால தான் சைபர் செக்யூரிட்டி பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணாலும் சரி அந்த இடத்துல பிரேக் பண்ணக்கூடிய ப்ரீச்சஸ் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ டேட்டா லாஸ் டிஸ்க்னால மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டேட்டா லீக்கும் இருக்கு. ஸோ இன்டர்நெட்டில் ஸோ டேட்டா லீக் பண்ணி அதனால சைபர் செக்யூரிட்டி ப்ரீச் அவுட் ஆகி ஸோ கம்பெனியோட என்டையர் டேட்டா லீக் ஆகிற மாதிரி ஸ்டேஜ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு சில கான்ஃபிடென்ஷியல் டேட்டா லீக் அவுட் ஆகிடுச்சு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சில வாட்ஸ்அப் குரூப்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் குரூப்பாக இருந்தால் அதுக்குள்ளே போயிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புறது, ஸோ சம் அன்னோன் பர்சன், இந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ரைட் 5 வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியாது விண்டோஸில். அதை பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வேணும். அதுக்கப்புறமா வந்து ஐஸ்கேசி மாடல் நம்ம பார்க்கணும், ISNS பார்க்கணும். ஸோ தென் யூ கேன் சி ரைட் 5 எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆப்ஷன்ஸ் வில் பி தேர். பட் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து ஸ்பேண்டு, ஸ்ட்ரிப்டு, மிரர்டு 3 ஆப்ஷன் தான் நம்மளுக்கு இருக்கு. ஸோ if I delete this, so I increased up to 8 GB. இப்போ இங்கே வந்துச்சு 8 GB. தெரியுதா சார் டிஃபரன்ஸு? ஸோ இது Azure VM ரிசோர்ஸ்ன்றதுனால வித்தவுட் ரீஸ்டார்டிங் யுவர் மிஷின் you can be increasing your storage. You can increase it at back end.
ஸோ இப்போ நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய வால்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் வால்யூம் ஸ்பேன்டு ஸ்ட்ரிப்டு மிரர்டு. ரைட் ஃபைல் நம்மளால கிரியேட் பண்ண முடியாது, அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வேணும். ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் அதான் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் இருக்கு, அது மேக்ஸிமம் நம்ம முடிச்சிடுவோம். அதை முடிச்சுட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 1 hour தான். ஸோ வேர் ஐ couldn't see that. So we are now at this point. ஸோ இங்கே தான் இருக்கும். ஸோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டு ஸோ தென் மவுண்ட் பாயிண்ட்ஸ் ஐஸ்கசி. ஸோ ரைட் ஆல்ரெடி மூவ் ஆகிட்டு இருக்கு கரண்ட்டாக. அண்ட் இன்டர்நெட் ஸ்டோரேஜ் நேம் சர்வீஸ் ஃபைபர் சேனல் அண்ட் வில் டிஸ்கஸ் விர்ச்சுவல் டிஸ்க் சர்வீஸ். நெட்வொர்க் அட்டாச்சு ஸ்டோரேஜ்னா என்ன, ஸோ ஹவு கேன் வி யூட்டிலைஸ் திஸ், இதெல்லாம் பார்க்கலாம். தென் வி கோயிங் டு ஜம்ப் இன் டு த கம்ப்ளீட் டிஎன்எஸ் அண்ட் டிஹெச்சிபி மேனேஜ்மெண்ட். ஃபுல்லாக டிஎன்எஸ் தான். அடுத்து ஒரு 2 hour டிஎன்எஸ் போகும். இதுவும் டிஎன்எஸ் தான். டிஎன்எஸ் டிஹெச்சிபி மார்ஜ்டு. ஓகே, ஸோ பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஸோ வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்காப்பா? சார் இந்த ரெக்கார்டிங் எப்படி சார் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறது? இந்த ரெக்கார்டிங் நான் உங்களுக்கு ஒரு லிங்க் தரேன், சரி? அந்த லிங்க் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். இந்த கோர்ஸ் முடிகிற வரைக்கும் அந்த லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னோட OneDriveல போட்டுட்டு நான் உங்களுக்கு ஓப்பன் லிங்காகவே ஷேர் பண்ணுறேன். ஓகே சதீஷ், அந்த சிசிஎன்ஏ இது அனுப்புறேன்னு சொன்னீங்க சதீஷ். லாஸ்ட் வீக் கேட்டிருந்த நெட்வொர்க்கிங் ஏதாவது அடிஷ்னலா டாக்குமெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் சப்நெட்டிங்காக கேட்டிருந்தீங்களா? அது ஜென்ரிக்காவே நெட்வொர்க்கிங் கேட்டிருந்தேன் சதீஷ். ஆனா நீங்க அந்த விநெட் அந்த கான்செப்ட் லாஸ்ட் வீக் இது அனுப்பிச்சிருந்தீங்க. ஸோ எக்ஸ்ட்ராவா அடிஷ்னலா நெட்வொர்க்கிங்ல ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னா அந்த நோட்ஸ் ஏதாச்சும் ஷேர் பண்ண சொன்னேன். அதாவது நம்ம இதுல சிலபஸ்ல இல்லாம எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. ஓகே, பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு தெரியணுமா? ஓகே, நான் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எனக்கு வெட்னஸ்டேக்குள்ள ஒரு ரிமைண்ட் பண்ணுங்க, நான் அதுக்குள்ள நான் செக் பண்றேன். ஓகே சதீஷ். ஓகே, ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிசின்னு எடுத்திருக்காங்க சயின்ஸ் பண்ணல, பட் அவங்கக்கிட்ட ஏதாச்சும் சாலிட் டாக்குமெண்ட் மாதிரி இருக்கான்னு பார்க்குறேன், செக் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் சதீஷ். ஓகே, ஓகே சார். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். ஸோ வில் சி நெக்ஸ்ட் வீக். சார் ஹலோ சொல்லுங்க சார், காலையில ஒரு டவுட் கேட்டேன் சார். அந்த டெல்நெட் போர்ட் வந்து எனபிள் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி சொன்னாங்க சார். ஆமாம் சார், சொல்லுங்க. ஆமாம், ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறீங்களா? பண்றேன் சார். சரி, ஓகே. சார் ஸ்க்ரீன் தெரியுதா சார்? ஒரு நிமிஷம் சார். தெரியுது சார். இப்போ ஒர்க் குரூப்ல இருந்து டொமைன் சர்வர் பிங் பண்ணோம்னா ட்ரூன்னு சொல்லி வருது சார். போர்ட் ஓப்பன்ல இருக்கு சார். ஆனா டொமைன் சர்வர்ல இருந்து ஒர்க் குரூப் சர்வர் பிங் பண்ணோம்னா ஃபால்ஸ்னு வருது சார். டொமைன் சர்வர்ல இருந்து பிங் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் சார், அது பவர் செல் லோட் ஆயிட்டு இருக்கு சார். ஒர்க் குரூப்ல ஃபயர்வால் ஏதாச்சும் எனேபிள் இருக்கான்னு பார்த்தீங்க? அது டிசேபிள் எல்லாம் பண்ணி ஒரு வாட்டி பிங் பண்ணுங்க. ஒரு வாட்டி டிசேபிள் பண்ணிட்டு பிங் பண்ணுங்க. இது ஒர்க் குரூப்பா? இது ஒர்க் குரூப்புங்க சார். ஸ்டார்ட்ல போயிட்டு விண்டோஸ் ஃபயர்வால் டைப் பண்ணுங்க. விஜய் ப்ரோ, நீங்க எஸ்எஸ்எம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா ப்ரோ. எங்க ப்ராஜெக்ட்ல டெப்ளாய் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. அதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ஓகே ஓகே.
SCCM என்ன வருஷன் யூஸ் பண்றீங்க? சார் அது டெப்ளாய் பண்ணி இது தெரியல சார். கொஞ்சம் பார்த்து சொல்றேன் சார். ரீசெண்ட் வருஷம் சார் இது பண்ணேன். ஒரு நிமிஷம் செக் பண்ணி சொல்றேன். ஓகே. ப்ரோ அதுக்கு SQL சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணோம்ல? ஆமா ப்ரோ. சார் இந்த வருஷம் தான் சார் 2309. அது ஓகே. அது MCM சொல்லுவாங்க. MECM. இது கூட அப்டேட்டட் மைக்ரோசாஃப்ட். கிடையாதுல்ல சார்? ஓகே. சார் ஆனா இதான் சார் நான் டவுன்லோட் பண்ணேன். 2309 சார் அப்டேட் பண்ணேன். 2309 சார். MECM 2309. ஓகே. சார் கிளாஸ் ஓவர் ஆயிடுச்சா கண்டினியூ ஆகுது சார்? அவ்வளோதான் சார். ஸோ இவரு அவர் மிஷினில் ஏதோ ப்ராப்ளம் சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். யூ கேன் ட்ராப் ஆஃப் சார். யா தேங்க்யூ சார். நான் இந்த லிங்க் நான் உங்களுக்கு குரூப்ல போடுறேன். சார் மிஷின் ஸ்டக் ஆயிடுச்சு சார். அப்படியா? சரி, ஓகே. விண்டோஸ் ஃபயர்வால் மட்டும் செக் பண்ணி பாருங்க. இது அஷூர் விஎம் யூஸ் பண்றீங்க? சார் இல்ல சார். ஆரக்கிள் Visual விஎம் Box. சார். ஆரக்கிள் VM சார் இது. ஆரக்கிள் விஎம் சார். ஸ்டோரேஜ் ரொம்ப கன்சியூம் ஆகும் பா ரேம். சார் ஆமா சார். 3 மிஷின் ரன்ல இருக்கு சார். ஒன்னு DC, ஒன்னு SCCM சர்வர், இன்னொன்னு நார்மல் ஒர்க் குரூப் சர்வர் நீங்க சார். என்ன பண்றீங்கன்னா மொத்த டோட்டல் ஸ்பேஸ் எவ்வளவு இருக்கு? ரேம் ஸ்பேஸ் சார் ரேம் சார் 8 தான் சார். 8 பத்தாதுப்பா. SCCM உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண முடியாது ஜி. ரொம்ப ரேம் கன்சியூம் ஆகும் SCCM சர்வருக்கு. 16 GB மினிமம் இருந்தால் தான் ரன் பண்ண முடியும். 16 ஜிபியே வந்து ஸ்லோனஸ் காமிக்கும். பேஸ் மிஷின் எப்பவுமே வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க பேஸ் மிஷின் டபுள் OS போட்டுங்க. 28R2 மாதிரி ஒரு OS போட்டுங்க. அது ரொம்ப லைட் வெயிட். 512 MB கூட ரன் ஆகும். 1 GB நல்லா ரன் ஆகும். ஸோ அதில் ஹைப்பர்-V இருக்கு, இன்பில்ட் விர்ச்சுவலைசேஷன் டூல். ஹைப்பர்-Vல நீங்க விர்ச்சுவலைசேஷன் பண்ணும்போது உங்களுக்கு 7 GB யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். அப்போ 7 GB யூட்டிலைஸ் பண்ணும்போது ஒரு 2 GB அலோகேட் பண்ணால் கூட கொஞ்சம் மீடியமாக ஒர்க் ஆகும். ஓகே சார். ஸோ டோட்டலாக நீங்கள் ஒரு மூணு மிஷின் கிரியேட் பண்ணலாம் தாராளமாக. ஸோ ஏன்னா நீங்கள் போடுறது எல்லாமே 2019, 2022 அதெல்லாம் வந்து ரொம்ப ஹைலி கன்சியூமபிள் மெமரி அது. எஸ் சார். இப்ப ப்ராஜெக்ட்ல எல்லாம் அந்த மிஷின் தான் சார் ஓடுது. அதனால அதே போட்டிருக்கேன் சார். ஓகே சார் லோட் ஆகுது சார் விண்டோஸ் ஃபயர்வால். ஓகே ஓகே சார் இந்த மிஷின்ல இருந்து, அதாவது ஒர்க் குரூப் சர்வர்ல இருந்து டொமைன் சர்வர் பிங் பண்ணேன் சார். பிங் பண்ணப்போ பாத்தீங்கன்னா ட்ரூன்னு சொல்லி வந்துச்சு சார். டெஸ்ட் கனெக்ஷன் அந்த ஐபி அட்ரஸ் கொடுத்து அந்த போர்ட் நம்பர் கொடுப்போம் சார். ட்ரூன்னு வந்துச்சு சார். ஆனா அதே மாதிரி நம்ம SCCM சர்வர்ல இருந்து இது ஒர்க் குரூப் சர்வர் பிங் பண்ணோம்னா ஃபால்ஸ்னு வருது சார். ஃபெயிலியர் மாதிரி வரலையா எதுவும்? ஃபெயில்டு வந்துச்சு சார். ஒரு பவர் செல்ல ரன் பண்ணோம்னா ஃபெயில்டுன்னு சொல்லி வந்துச்சு சார். ஃபெயில்டு அதோட கீழே டெஸ்ட் இந்த ரிசல்ட் மாதிரி வரும் சார். ரிசல்ட் வந்து ஃபால்ஸ்னு வந்துச்சு சார். சார் ஓபன் பண்ணிட்டேன் சார் ஃபயர்வால். அதுல ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க, அந்த விண்டோஸ் டிஃபெண்டர். எஸ் சார். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டேப்ல ஆன் ரெக்கமெண்டட்னு இருக்குல்ல, அதை வந்து Yes, sir. ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க, அதை ஆஃப் கன்வெர்ட் பண்ணிடுங்க. அதே Okay, மாதிரி sir. ப்ரைவேட் ப்ரொஃபைலில் அதுலேயும் ஆஃப் பண்ணிடுங்க, பப்ளிக் ப்ரொஃபைல்லையும் ஆஃப் பண்ணிடுங்க. பப்ளிக் ப்ரொஃபைல் போங்க. ஆஃப் பண்ணிட்டேன் சார். இப்போ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க.
6 dot. சார் கரெக்ட் தானே சார்? போர்ட் நம்பர் தானே செக் பண்றீங்க? போட்டு தான் சார் செக் பண்றேன். ஜஸ்ட் ரன்ல போயிட்டு டெல்நெட் ஸ்பேஸ் 80 போர்ட் நம்பர் கொடுங்க, ஐபி கொடுத்துட்டு. ஓகே சார். சார் டெல்நெட் எனக்கு ஒர்க் ஆகுது சார். நான் எதுவும் இன்ஸ்டால் பண்ணல சார் டெல்நெட். டெல்நெட் இன்ஸ்டால் பண்ணுவீங்களா? நான் இன்னும் இன்ஸ்டால் பண்ணல சார். ஓகே. Just net connection, computer name, iPhone port. என்டர் பண்ணுங்க. சார் சாரி, சிசிஎம் சர்வர் கொடுத்துட்டேன். கரெக்டாக சரி மாற்றி கொடுத்துட்டேன். ஓகே ஐபி அட்ரஸ் மாற்றி கொடுத்துட்டேன் சார். ஓகே ஓகே. சார் இந்த மாதிரி தான் சார் வருது. இது கரெக்டான ஐபி அது? சார் இது கரெக்டான ஐபி தான் சார். அந்த ஐபிக்கு பிங் பண்ணுங்க. பிங் பண்ணேன் சார். நான் ஒர்க் குரூப் சர்வர்லேருந்து டொமைன் சர்வர் பிங் பண்ணிட்டேன் சார். ஓகே. பிங் ஆகுது சார். ஓகே. சார் அதே மாதிரி டிஎன்எஸ் ரிசால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் மேனுவலாக இந்த எடிட் பண்ணுவோம்ல சார், நோட் பேட் போய் எடிட் பண்ணுவோம்ல சார், டிஎன்எஸ் ரிசால்வ்க்கும் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் சார். சார் இதில் ஆஃப் பண்ணி பார்க்கலாமா சார்? சாரி, கம்ப்யூட்டர் நேம் கொடுத்து பிங் பண்ண ரிசால்வ் ஆகுதா? ரிசால்வ் ஆகுதுங்க சார். அந்த கமாண்ட் ஒரு வாட்டி போங்க. சார் எந்த கமாண்ட் சார்? இல்ல அந்த நெட் கனெக்ஷன் சார் இதான் சார். அந்த மிஷின்ல அந்த போர்ட் நம்பர் 80 எனேபிள் இருக்கான்னு பாருங்க. சார் அது காலைல தான் சார் எனேபிள் பண்ணேன். அந்த பவர் செல் ஸ்கிரிப்ட் வச்சு நான் எனேபிள் பண்ணேன் சார். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். நெட் ஸ்டாட் ஐஃபன் ஏ கொடுங்க. நெட் ஸ்டாட் ஸ்பேஸ் ஐஃபன் ஏ கொடுங்க. ஸ்டாட் ஐஃபன் ஏ, நெட் ஸ்டாட் ஸ்பேஸ் ஐஃபன் ஏ. ஸ்பேஸ் கொடுத்துட்டேன் சார். ஐஃபன் ஏன்னு கொடுங்க. கொடுத்துட்டேன் சார். என்டர் கொடுத்தா சார்? கொடுங்க. மேல போங்க. ஒரு நிமிஷம். போர்ட் நம்பர் 80 இல்லையாப்பா? கீழே வாங்க. ஓகே சார். ஐஏஎஸ் போங்க. சர்வர் மேனேஜர் போங்க. எஸ் சார். டூல்ஸ் போங்க. எஸ் சார். இல்லையா, ஐஏஎஸ் இன்ஸ்டாலே பண்ணலையா சார் நீங்க? ஐஎஸ் இன்ஸ்டால் பண்ணுமா சார்? ஆமா, போர்ட் நம்பர் 80 சர்வர் போர்ட் நம்பர்ல அது. சர்வர் சர்வீஸ் எனேபிள் பண்ணாதான் போர்ட் நம்பர் என்ன ஆகும். நீங்க ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் போங்க. ஓகே சார். நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இங்க வந்து வெப் சர்வர் ஐஏஎஸ்ன்னு இருக்கு பாருங்க கீழே.
WDSக்கு முன்னாடி அதை செக் மார்க் பண்ணுங்க. ஆட் ஃபியூச்சர்ஸ். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சார். இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஓகே சார். ஓகே சார். இப்பதான் புரியுது. இப்போ ஒரு group SCCM install சர்வர்ல ஆ, SCCM சர்வர்ல ஆல்ரெடி டிஃபால்ட்டா IIS வந்து எனேபிள் பண்ணிடுறோம் சார். இன்ஸ்டால் கான்ஃபிகர் பண்றப்ப SCCM கான்ஃபிகர் பண்றப்பயே. ஓகே. இது டொமைன் சர்வர்னால நான் எதுவும் இன்ஸ்டால் பண்ணல சார். அப்படியே விட்டேன். இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. இது இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகே சார். அது நெட் ஸ்டார்ட் ஸ்பேஸ் -a லோக்கல் மிஷினோடைய ரன்னிங் போர்ட் நம்பர் லிஸ்ட். அது சர்வீஸ் போர்ட் ஓகே நம்பர் ஓகே லிஸ்ட். சார். ஓகே சார். மிஷின் ஸ்லோவா இருக்கனால இவ்வளவு டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எஸ் சார். மெஷின் வந்து இப்போ ஸ்லோவா இல்ல சார். இப்போ கரெக்டா ஓகே. இருக்கு சார். அது யூஸ் பண்ணாம வச்சிருந்தோம்னா அப்படியே ஸ்லோ ஆயிடுது சார். சார் இருங்க சார். மத்த போர்ட் ஓபன் பண்ணி பார்க்குறேன் சார். மத்த போர்ட் ஒர்க் ஆகுதான்ட்டு. போர்ட் ட்ரை பண்ணுங்க. 10123 சார். இதுவும் இதே மாதிரி தான் சார் வருது. கிளைண்ட் கம்யூனிகேஷன் போர்ட் எனேபிள் பண்ணேன் சார். என்ன போர்ட் அது? கிளைண்ட் கம்யூனிகேஷன் சார். SCCM கிளைண்ட் கம்யூனிகேஷனுக்கு இந்த போர்ட் எனேபிள் பண்ணுவாங்க சார். இப்போ அந்த போர்ட் நம்பர் ஒர்க் ஆகுதான்னு பாருங்க. ஏன்னா இந்த போர்ட் நம்பர் ரன்னிங்ல இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. ஓகே சார். எனக்கு தெரிஞ்சு அந்த போர்ட் ரன்னிங்ல இல்லைன்னு நினைக்கிறேன்ப்பா. ஆமா சார். இல்ல சார். ம் சார் ஒருவேளை IIS வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாம் கான்ஃபிகர் ஆகுமா சார்? நான் காலையில எல்லா கம்பெனியும் கொடுத்தேன் சார். இந்த மாதிரி போர்ட் எனேபிள் உண்டான கமெண்ட்டை கொடுத்தேன் சார். சக்ஸஸ் தான் வந்துச்சு. ஆனா வந்து பிங் பண்ணி பார்த்தா எதுவும் வரல சார். ஃபால்ஸ்ன்னு தான் வந்துச்சு. அது என்ன கமாண்ட் தெரியலீங்களே எப்படி ரன் பண்ணீங்கன்னு. சரி, அது IIS இன்ஸ்டால் ஆயிடுச்சான்னு பாருங்க. ஓகே சார். சார் ஆயிட்டு இருக்கு சார். SCCM இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சா? சார் SCCMல சக்ஸஸ் ஆயிடுச்சு சார். SCCM சக்ஸஸ் ஆகி இந்த WOD01 சார் இருக்குல்ல சார். ஓகே. இந்த சார் வந்து கிளைண்ட் புஷ் மூலியமா நான் மெத்தட் மூலியமா நான் இன்ஸ்டால் பண்ணேன் சார். கம்யூனிகேஷன்ஸ்லாம் நல்லா ஒர்க் ஆகுது சார். இது டொமைன் ஜாயின் சர்வர்ஸ் தான் சார். இந்த Okay. WDC01, WSCC01, WOD01லாம் பார்த்தீங்கன்னா டொமைன் ஜாயின் சர்வர் சார். இது ரெண்டும் Okay. ஒர்க் குரூப் சர்வர் சார். ஓகே ஓகே. இது கிளைண்ட் ஆக்டிவ் ஸ்டேட் வந்துருச்சு சார். கிளைண்ட் புஷ் பண்ண உடனே SCCM கன்சோல்ல வந்து ஆக்டிவ் ஸ்டேட் வந்துச்சு சார். ஓகே. சார் இப்போ என்ன பண்றாங்கன்னா DSM டூல் யூஸ் பண்ணிடுறாங்க சார். இப்போ DSM டூல் வந்து நம்ம ஒர்க் குரூப் சர்வருக்கு வந்து தனியாக டிஸ்க் அட்டாச் பண்ணி அதில் KB வந்து மேனுவல் இன்ஸ்டால் பண்ணுறோம் சார். அப்புறம் SCCMல வந்து இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னோடனே ஒரு மாதிரி டெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வர சொன்னார் சார் எங்க மேனேஜர். அதான் சார் கேட்டேன். அந்த போர்ட் நம்பர் 2 போர்ட் நம்பரும் ரீச் ஆகல.
சரி ஓகேப்பா, நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு இன் பண்றீங்களா? ஓகே சார். சார் சதீஷ் சொல்லுங்க சார். சார் இந்த இது டிஸ்கனெக்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு கால் பண்ணலாமா சார்? ஒரு 5 மினிட்ஸ் மட்டும். லைக் நான் என்ன கோர்ஸ் ரிலேட்டடா ஃபர்தரா பேசுறதுக்கு சஜஷன்ஸ்க்காக எப்போ கால் பண்ணலாம் சார்? சார் நம்ம பேசலாமா இதுக்கு முன்னாடி? இல்லை சார், இதுக்கு முன்னாடி நான் தனியாக இது பேசணும். டைரெக்டாக கிளாஸ் ஜாயின் பண்ணேன் நான். ஓகே ஓகே. 5 மினிட்ஸா? நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பேன். சரி ஓகே சார், நீங்கள் எப்போ முடியும்னு சொல்லுங்கள், அப்போவே கால் பண்ணுறேன் நான். நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு பிங் பண்ணுறீங்களா? நான் ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஒரு சரி ஓகே சார், ஷூர். ஒரு 10 பிஃபோர் 10 போல் நான் கால் பண்ணுறேன். ஓகே ஷூர் ஷூர் சார். ஓகே, தேங்க்யூ சார். உங்கள் பேர் கார்த்திக்குங்களா? ஆமாம் சார், கார்த்திக். ஓகே ஓகே, நம்ம பேசுவோம் சார். ஒரு 10க்குள்ளே நான் கால் பண்ணுறேன் உங்களுக்கு. ஷூர் ஷூர் சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே 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 சார், தேங்க்யூ. ஓகே விஜய், நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுறீங்களா? ஷாகுல், உங்களுக்கு நீங்கள் கண்டினியூஸாக ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு ரெக்கார்டிங் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே. அஜூர்ல டவுட் இருக்கு. ஓகே. சப்ஸ்கிரிப்ஷன் நான் அட்டெண்ட் பண்ணல சார். அஜூர் வந்து லாஸ்ட் ஆகல சார். நீங்க இந்த ஒரு செஷன் மட்டும் ஷேர் பண்ணிடுங்க. மீதி ஃபர்ஸ்ட் அந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கா சார்? சப்ஸ்கிரிப்ஷன் டாக்குமெண்ட் சார் அதில் இருக்கும் சார். நான் அந்த டாக்குமெண்ட்டில் நான் கொடுத்ததுல தான் சார் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு லிங்க் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா நோட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, புரியல. இப்போ பேசலாமா சார்? ஒரே நிமிஷம். ஹலோ. இப்போதான் முடிஞ்சிச்சு. நான் ரிமோட் எடுக்கல, நான் அஸ்யூர் கேம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படியா? சரி பண்ணுங்க. அப்படியா? ஓகே சரி முடிஞ்சிச்சு. அப்படியா? ஓகே சரி ஓகே. இந்த அவ்வளோதான். சரிண்ணா. சொல்லுங்க சாகுல். டவுட் பேசலாம். எதில் உங்களுக்கு அஷூர்ல டவுட்டு? சப்ஸ்கிரிப்ஷன்ல ஆர்பேக் அஷூர் ஏடில. இல்லை, நம்ம இன்னும் அஷூர் என்ட்ரு ஐடி பக்கமே போகல சார் இன்னும். சரி, இன்னும் ஒரு 2 வீக்ஸ் ஆகும். நம்ம என்ட்ரு ஐடி விபிஎன் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம போகலாம். இந்த எம்சிசிலே கேரி பண்ணுவீங்க? எதிர்ச்சு எதுல? இந்த கோர்ஸ்லயே ஜாயின் பண்ணுவீங்க? இந்த கோர்ஸ்லயே இல்ல இப்போ எம்சிசி ஸ்டார்ட் பண்றீங்க சார். லாஸ்ட் வந்து அஷூரோட கனெக்ட் பண்ணுவீங்க? ஆமா இருக்கு. அஷூர் கனெக்ட் பண்ற மாதிரியும் இருக்கு, அஷூர்லயே நம்ம பண்ற மாதிரி இருக்கு. இது செஷன் இருக்கு, அதை நம்ம கவர் பண்ணுவோம். சரி ஓகே. ஜஸ்ட் நீங்க இந்த அஷூர் கிளாஸும் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, பேரலா. ஸோ நீங்க எம்சிஎஸ்சி ஃபோக்கஸ்டும் பண்ணுங்க, அஷூரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ ரெண்டுத்தையுமே கொஞ்சம் அஷூர்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே. ஏன்னா வந்து கொஞ்சம் ஏதாச்சும் லாங் கேப்ஸ் இருந்தால் கூட வந்து க்ளவுட் ஸ்கில்டு ரிசோர்ஸ் அப்படின்னா அதுக்கு தனி வேல்யூ. ஹலோ சார். சொல்லுங்க விஜய். சார் இன்னொரு ரெக்வஸ்ட் சார். இப்போ வந்து டிசிஓ லெவல்ல வந்து உங்களுக்கு எம்சிசி கிளாஸ் கொண்டு போக முடியுமா சார்? டிசிஓ லெவல் புரியல. டேட்டா சென்டர் லெவல் இருக்குல்ல சார், ஆமா. அந்த லெவல்ல வந்து எம்சிசி கிளாஸ் எடுத்துட்டு போக முடியுமா சார்? ஏன்னா ஒரு சில இன்டர்வியூல டேட்டா சென்டர் ஆப்ரேஷன் கேக்குறாங்க சார். ஓகே. சரி, இப்போ டேட்டா சென்டர் ஆப்ரேஷன் லெவல்னா இப்போ விண்டோஸ் சர்வரில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகே. ஓகே சார். வித் மேக்ஸிமம் டெமோஸும் இருக்கும், வித் லைவ் ப்ராக்டிகல்ஸ் இருக்கு.
ஓகே ஸோ சார். அது தவிர்த்து வேற ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கா நீங்க ஏதாச்சும் ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி இருந்தா அது நம்ம இதுல இன்க்ளூட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஓகே சார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இன் வீக் அப்ப அடிஷன் டு நான் தட் டாபிக் கண்டிப்பா பார்த்துட்டு வரேன் சார். அது வேல்யூபிளா இருக்கு அப்படின்னு டெஃபினட்டா நம்ம ஆட் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். சார் இப்போ போன அஜூர் அது அந்த கிளாஸ் தான் சார் லாஸ்ட் சார் அந்த பேட்சுக்கு போன Azure? போன போன வாரம் எடுத்தீங்க சார். அதுக்கு முன்ன இந்த வாரம் அஜூர் எடுத்தீங்க. லாஸ்ட் செஷன் சொன்னீங்க ஸ்டாட்டிக் வெப்சைட் ஆமா அவங்களுக்கு அதோட லாஸ்டா சார்? இல்ல இல்ல சார், அந்த பேட்ச் இன்னும் கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் விபிஎன் என்ட்ரு ஐடி முடிச்சதுக்கு அப்புறமா அஜூர் க்ளோஸ் ஆகும். இன்னும் ஒரு 3 to 4 இந்த கம்மிங் மந்தோட எண்ட் ஆகும். அப்ப நான் இதுவே ஃபாலோ பண்ணுவேன் சார். இதையும் ஃபாலோ பண்ணுங்க. அதான் சொல்றேன், இதே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் பேட்ச் வந்து அஜூர்ல எப்படி வரும்னா 2 சர்டிஃபிகேஷன் மாடல்ல வரும். 104, 305. ஓகே, இவங்களுக்கு அடிஷ்னலாக வந்து 305ஓட சிலபஸும் கொஞ்சம் ஹேர்டாக இருக்குது. ஏன்னா இனிஷியலாக எம்சிஎஸ்சி இன்டிகிரேட்டட் போர்ஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆர்கிடெக்டோடைய சிலபஸும் மார்ச் பண்ணியிருக்கு. இப்போ இதுக்கப்புறமா அஜூர் மாடல் எப்படி இருக்குன்னா வந்து ஒரு 2 monthsல ஷார்ப்பாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு 2 months, ஆர்கிடெக்ட் ஒரு 2 monthsல கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் சிலபஸ். ஸோ நீங்கள் இதிலே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. அஜூர்ல 12 months ஸ்கிரீன் சொல்றாங்க சார். அப்புறம் $200 கிரெடிட்னு சொல்றாங்க சார். அது என்ன சார்? ஆமாம் சார், இனிஷியலாக நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு 15,700 சம்திங் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட் 0 பண்ணுற வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட் 0 பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 month டைம். அந்த 1 monthக்கு மேலே உங்களுக்கு வந்து பே ஆஸ் யூ கோ மாடலில் மாறிடும். அது நம்ம மாத்தினாதான் மாறும் சார். அதே ஆமாம், அது நம்ம மாற்றணும். ஆக்சுவலாக ஸ்டாப் ஆகிடும். உங்களுக்கு ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம தான் வந்து அப்கிரேட் பண்ணணும். பே ஆஸ் யூ கோ மாடலில் அப்கிரேட் பண்ணணும். மேனுவலாக தான் அப்கிரேட் பண்ணணும். அந்த டைனமிக் யூசர் அதெல்லாம் பண்ணும்போது வந்து P1 P2 டயர் தேவைப்படுது. அந்த இது வந்து இந்த 200 கிரெடிட்ஸ்ல வந்து தீர்ந்துருமா சார்? ஆமாம், அது எல்லாமே உங்களுக்கு அதுலேருந்து தான் சார் ரெடியூஸ் ஆகிட்டே வரும். 1 monthக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணால் மேக்ஸிமம் சர்வீஸ். 1 monthக்கு மேலே வந்து ஸ்டாப் ஆகிடும், எதுவுமே கிரியேட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அப்கிரேட் பண்ணால் தான் நீங்கள் லாகினே பண்ண முடியும். 1 month தான் ஃப்ரீயா சார்? 1 month 1 month தான் நம்ம அஜூர் வந்து ட்ரை பண்ண முடியும். அதுக்கப்புறம் பண்ண முடியாது. பண்ணலாம். அதுதான் நீங்கள் அப்கிரேட் பண்ணணும். பே ஆஸ் யூ கோ. நீங்கள் யூஸ் பண்ணுற சர்வீஸ்க்கு சம் அமௌண்ட், லிமிட்டட் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது பே ஆஸ் யூ கோ மாடல் தான். நான் கிரியேட் பண்ணி 3 months மேலே ஆகுது. சார் பில் சார் என்ன சார்? எவ்வளோ சார் பில் பில் ஆகும் சார்? நீங்கள் நார்மலாக நம்ம கிளாஸ் போர்ஷன் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு மந்த்லி ஒரு 300 இல்லை அதிகபட்சம் 500, ரொம்ப ஒஸ்ட் கேஸில் 1000க்குள்ளே தான் சார் வரும். 300, 500க்குள்ளே வரும் சார், அவ்வளோதான். இப்போ நான் சைன்இன் பண்ணிட்டேன் சார். ஆக்சுவலாக சைன்இன் பண்ணிட்டேன். அது கீழே வந்து பேமெண்ட் மட்டும் பண்ணல. இப்போ வந்து எனக்கு வந்து கால்குலேட் அதாவது சைன்இன் பண்ணிட்டாலே கால்குலேட் ஆகும் சார். டேஸ் கால்குலேட் ஆகும். சைன்இன் பண்ணாலும் கால்குலேட் ஆகாது சார். நீங்கள் ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணி அதை அப்படியே டெலீட் பண்ணாமல் விட்டீங்கன்னா மட்டும்தான் அந்த ரிசோர்ஸ்க்கு என்ன காஸ்ட்டோ அது மட்டும் தான் கால்குலேட் ஆகும். ஓகே, சரி சார். வேறு எதனா கொஸ்டின் இருந்தால் எனக்கு பிங் பண்ணுங்க. கொஞ்சம் அர்ஜென்ட்டாக நானும் இப்போ ட்ராவல் பண்ணணும். ஸோ வேறு எதாவது கொஸ்டின் இருந்தால் பிங் பண்ணுங்க. ஓகே, நம்ம பேசலாம், இல்லை கால் பண்ணுங்க. சிஸ்டம் அட்மின் இப்போதைக்கு நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி நாக்ரியில் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை உங்கள் ப்ரொஃபைல் ஷேர் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் ஃபார்மேட் பார்க்குறேன். வேறு எதனா இன்புட் ஆட் பண்ணுற மாதிரி ப்ரொஃபைல் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு இப்போதைக்கு நீங்கள் நாக்ரியில் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ பேரலாக
ஓப்பனிங் நான் ஏதோ ஒரு குரூப்ல பார்த்தேனான்னு தெரியல. நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஏதாச்சும் சவர் லெவல்ல ஓப்பனிங் இருக்காங்க. காக்னிசன்ட்லயே ஒண்ணே அது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் லெவல் தான் சார். காக்னிசன்ட்ல கூட இப்போ வந்து பெருசா அந்த அளவுக்கு வந்து இப்போ அந்த ஒரு மாஸ் ஹையரோ இல்லை ஒரு ஸோ ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக் டொமைன் ரிலேட்டடாக மெயில்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த ஒரு பாஸ்ட் 2 to 3 months. ஏன்னா ஆல்மோஸ்ட் மிட் ஆஃப் த இயரில் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அது திருப்பியும் ஹையரிங் ப்ராசஸ் வரும். ஸோ அதை நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். நான் உங்கள் ப்ரொஃபைல் மட்டும் அப்டேட் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கண்டென்ட் மாற்றணும்னா நான் பார்க்குறேன். சரி சார். அது மாதிரி இப்போ எம்சிசி சொல்லிக் கொடுக்குறீங்க சார். அது லேப் நான் என்ன இப்போ அடுத்த சண்டே வரும்போது நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அந்த டோபாலஜியோட கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்த டிஎன்எஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டப்போட தான் இருக்கும். அதை நீங்கள் சான்ஸ்பூன்லேயே ப்ராக்டிஸ் பண்ணலாம். வர முடியாது. என்ன சார்? நான் அங்கே வர முடியாது. நான் சேலம்ல இருக்கேன் சார். எங்கே இருக்கீங்க? சேலம் சொன்னேன். சேலம்ல இருக்கு. ஓ ஓகே ஓகே ஓகே. நீங்கள் அஷ்யூரில் அப்போ ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க சார். அப்போ சரி அது ரொம்ப சிம்பிள் தான். அது ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷட் டவுன் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஓகே சரி சார், நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.